ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரிஸோட 16th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எவன் வீட்டில் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர கூப்பிட்டு வருவானா? இப்போ இவ்வளோ பக்கத்தில் உன் வீடு இருக்கா? பக்கத்துலேயே இருக்குன்னா நான் அப்பப்போ வருவேனே, இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்ட்டு வர கேட்பான். சரி, ஓகே, அடுத்த வாட்டி வேணால் நான் வீடை தூரமாக பார்த்துட்றேன் அப்படின்ட்டு வர சொல்வா. என் வீடு தான் வந்துச்சுல, உன்னை ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வா. ஏய், என்ன இப்படி சொல்கிற? நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ. பசங்கள்லாம் எப்போவுமே பொண்ணுங்களை அமுச்சிட்டு தான் போகணும், அதுதான் பாய்ஸோட நேச்சர் அப்படின்ட்டு வர இவனும் சீன் போட்டிருப்பான். அட போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பின்ன போடுவாளாம். இவன் வந்து தப்பு தப்பாக வேற போட்டுக்கிட்டு இருப்பான். டீ, நீ தண்டா போக சொன்னால் இப்போ எதுக்கு தப்பு தப்பாக போட்டிருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பா. போனால் போயிடுவேன். இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் உங்கள் பாய் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டு போகும்போது ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்ட்டு வேற கேட்பான். இவளுக்கு வேறு எதுவுமே புரியாது. என்னடா சொல்லணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒன்றும் இல்லை, தயவு செய்து கிளம்புறியா அப்படின்ட்டு வர இவனும் அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிடுவான். சரி, ஓகே ஓகே, நான் போகிறேன், நீயும் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற பின்ன போடுவா. இவனுக்கு மனசே கேட்காது. ஏன் உனக்கு நான் சொல்கிறது புரியவே புரியாதா? நீ என்ன அவ்வளோ முட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவாங்களே, அதெல்லாம் உனக்கு சொல்லவே தெரியாதா? நீ ஏன் புரிஞ்சுக்காத மாதிரியே நடிக்கிற? அது சரி, உனக்கு புக்ஸு எக்ஸாம் இதை விட்டால் உனக்கு வேறு என்ன தெரியும்? போ, அதுவே நல்லா விழுந்து விழுந்து படி அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கலாச்சிட்டே இருப்பான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒன்றும் இல்லை, ரேமன் சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு வேற சொன்னோம். ஓஹோ, உனக்கு பசிக்குதா? அதை சொல்லி தொலைய வேண்டியது தானே. எனக்கும் ரொம்ப பசிக்குது, வா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வேற சொல்வா. சரி, ஓகே, இல்லைனா நீயே சமைச்சிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். இவனும் வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற சமைச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இப்படி சமைக்கக்கூடாதுடா, அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்வா. எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே வேற சமைச்சிக்கிட்டு இருப்பான். முட்டையெல்லாம் வேற உடச்சி ஊற்றிக்கிட்டு இருப்பானா. ஏன்டா முட்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு வேற கத்துவா. ஏய், உனக்கு என்ன தெரியும், எனக்கு 5 ஸ்டார் ரேஞ்சில் சமைக்க தெரியும், நீ டேஸ்ட்டை மட்டும் கவனி அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உனக்கும் எனக்கும் டேஸ்ட்டு வேறு வேறையாக இருக்குது, உனக்கும் எனக்கும் இப்படி தான் செட் ஆகுமோ தெரில அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம், நம்ம 2 பேருமே ஆப்போசிட் தான், அதனால தான் மேக்னெட் மாரி ஒட்டிக்கணுமோ என்னவோ, என்ன நீ ஒரு மேக்னெட் மாரி இழுத்துட்ட அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்போம். சரி, ஓகே ஓகே, க்யூட்டாக நடிச்சதெல்லாம் போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊக்கு வேற மனசே கேட்குது. ஆமாம், அங்கேருந்து வேற ரூமை வெக்கேட் பண்ணிட்டியடா, திடீர்னு இப்போ எங்கே போகிற அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே இவனும் வேற பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அங்கேருந்து நான் வந்துட்டு யாராவது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? என் தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் உண்மையை சொன்னோன்னா நான் உங்களுக்கு தொல்லையாக தான் இருந்தேன், தொல்லை தான் கொடுத்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கும் வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், எங்கடா போகிற நீ அப்படின்ட்டு வர கேட்பா. நான் எங்கே சில இடம்லாம் பார்த்து வச்சுருக்கேன், எதுவுமே செட் ஆகலைன்னா ஒரு காஃபி ஷாப்பில் தங்கிப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவளுக்கு வேறு பயங்கர டச்சிங்காக போய்டும். ஐயோ, இது நம்ம சொன்ன டைலாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ வேறு, நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ இங்கேயே தங்கு, வேறு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு வர சொல்வா. இவனுக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். என் நிலமையை பார்த்தியா எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைக்கிறது என் கூட ரொம்ப நாள் நிலைக்கவே நிலைக்காது போல் அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நவ்வும் நீயும் வேறு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வேறு வந்திருப்பாங்களா. நவ்வு வேறு கதற ஆரம்பிச்சிருவான். என்னடா இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் காலத்தில் சூடாக இல்லாமல் என்ன ஆகும், போய் குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வர துரத்தி விட்டுருவான். டேபிள் மேலே வேறு வாங்கி வச்ச ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு லீவ் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவான். இது ஸ்மார்ட் வாட்ச் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு அதில் இருக்க நோட்டை வேறு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அதில் வேறு பாஸ்ட்டை யாராலையும் மாற்ற முடியாது, ப்ரெசென்ட்லேயே நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இருந்தேன்னான்னு எனக்கு தெரியல, நீ உன்னோட லைஃப் இதுக்கப்புறம்னா சந்தோஷமாக வாழ, எதையும் பற்றி யோசிக்காமல் அப்படின்ட்டு வேறு எழுதி வச்சிருப்பான். இந்த பக்கம் தூங்கிட்டியா அப்படின்ட்டு வேறு கேட்பா. நீ தூங்கிட்டியா என்ன அப்படின்னு திருப்பி கேட்பானா. பைத்தியம், தூங்காதனால தான்டா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன், உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா, நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் பாரு என் ரூமில் உன்னை படுக்க வச்சுருக்கேன், என்னை புரிஞ்சிக்கவே முடியல, அதே மாதிரி நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்கு இங்கே வந்த, அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு வர கேட்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கே நான் எப்படி காணாமல் போனேன்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தவங்க காரணம்னு மட்டும் எனக்கு தெரியுது, அது யாருன்னு தான் தெரில, ஒருவேளை அந்த ஃப்ராடு பார்க்கா இல்லை அவனை தவிர வேறு யாராவதானும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்னால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நீ உன்னையும் ஏன்டா ப்ளேம் பண்ணுற, நீயே பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பா. உடனே நான் உங்கள்கிட்ட உனக்கு கேட்கணும், தப்பாக நினைக்க மாட்டேன், நானே ஒரு பையன், என்னை எப்படி நம்பி இந்த ரூமில் படுக்க வைக்கிற, திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். அசம்பாவிதமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே தலைக்காணிகள்லேருந்து பேனை வேற எடுப்பான். இங்கே பார்த்தல பேனு கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், மண்டையை பொழந்து விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையாக குட் பாயாக கீழே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற படிச்சுக்கிட்டே இருப்பாளா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற தூங்கிடுவா. இவனை வேற நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருப்பானா. எங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. அங்கே வாங்க வந்துட்டு இந்த சாங்கை கேளுங்களேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். நீங்கள் நல்லா தான் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேற நான் கதற ஆரம்பிச்சிருவான். நான் இன்னும் ப்ளேவே பண்ணல, அதுக்குள்ளே ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு 2 விதமான ஆளுங்களை பிடிக்கவே பிடிக்காது, ஒன்று ஜால்ரா அடிக்கிறது, இன்னொன்று துரோகம் பண்ணுறது, நீ எப்படி அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பார். உடனே சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், நீங்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் இதுக்கப்புறம்லாம் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு
அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே நான் அப்புறமா வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வர அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்ருவாரு. எல்லாரும் சாங்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஆனால் லீ மட்டும் ஒரு மாறி இருப்பான். இந்த சாங்கை எங்கேயும் கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இந்த சாங்கு நம்ம எழுதின சாங் ஆச்சு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வேளை தம்ஸ் அப் தான் இதை ஒர்க் பண்ணியிருப்பானோ, அன்றைக்கி வேறு நோட்டம் கைமா வேறு நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வரை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே சாங்காக முடிஞ்சிடும், உடனே நவ்வான் வேற அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வரை கை காமிச்சுட்டு இருப்பான். இப்போ தானே சொன்னான் ஜாலராக அடிக்காது, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு வர வாங்க கற்றுக்கிட்டு இருப்பாரு. அட சீரியஸாகவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லீயும் இது தம்ஸ் அப் தான் இதை கம்போஸ் பண்ணானா அப்படின்ட்டு வர கேட்பான். இது தம்ஸ் அப் கம்போஸ்லாம் பண்ணுவானா அப்படின்ட்டு வர நவ்வும் ஷாக் ஆவான். உடனே வாங்க ஆமாம் நான் தான் கேட்டேன், அதனால தான் இதை ரெடி பண்ணான், எப்படி இருக்குது அப்படின்ட்டு வர கேட்பான். நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். நவ்வும் ஷாக்கை குறைக்கவே மாட்டாட்டி, உண்மையாகவே அப்போ அவன் தான் எழுதுறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. அவனோட மேனேஜர்ஸும் சார் ஆல்ரெடி எம்ஜி நம்மளை விட்டு போனது மீடியாக்கெல்லாம் எப்படியோ லீக் ஆகிட்டு இருக்கு, இப்போ அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சொல்கிறது அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே எம்ஜியோட மேனேஜரும் சார் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இப்போ நமக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒன்று நடக்குது, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பாரு. உடனே பார்ப்போம் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீன் போடுறீங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, எம்ஜி நம்மளை விட்டு போயிட்டான் அவ்வளோதான், அப்படின்னா அவனை போட்டு கொடுத்துருங்க, அவன் இது வரைக்கும் சாங்கே எழுதுனதில்லைன்னு சொல்லிட்டு அந்த சாங் ரைட்டரும் அவரே தன்னைத்தானே வந்து ரிப்போர்ட் பண்ணலான்னு இருக்காருன்னு சொல்லிட்டு மீடியாவெல்லாம் பரப்புங்க, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்போ இனி எம்ஜியோட கான்டாக்ட் போட மாட்டிங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். ஆனால் உடனே இன்னொரு மேனேஜரும் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜி சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களை போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பான். போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவன் பார்க்க போகிற வாரம் இது வரைக்கும் அவன் லைஃப்பில் பார்த்தே இருக்க மாட்டான், என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்க்க வர எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கால் பண்ணி நம்ம வேணால் இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலாமா, எம்ஜியை பற்றி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வர போட்டு கொடுத்துட்டு இருப்பான். ஆமாம் நீ ஏன்டா என் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, கார் எடு அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பானா, பார்த்தா டிரைவர் இருக்க மாட்டான், உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பானா. டேய் இங்கே பேர் இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்கிறேன், இல்லை உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ட்டு வர மிரட்டிட்டு இருப்பான். என்னடா என்ன மிரட்டுறியா, உனக்கு என்ன தெரியணும் அப்படின்ட்டு வர பார்க்கும் கேட்பானா. 94 நான் காணாமல் போனதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையே நீயா சொல்கிற இல்லை உன்னை அடித்து வாயெல்லாம் உடைக்கட்டுமா அப்படின்ட்டு வர இவன் மிரட்டிட்டு இருப்பான். என்னது நான் காரணமா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ தான்டா எல்லா காசையும் சுருட்டிட்டு அங்கேருந்து ஓடினேன், உண்மையை சொன்னால் நீ தான் திருட, நான் திருடன் கிடையாது, உன் நோட்டை எடுத்தது தவிர வேறு எந்த தப்பும் நான் பண்ணல அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பான். உடனே யோக்கம் ஒருவேளை இவன் பண்ணலையோ அப்படின்ட்டு வர யோசிச்சுட்டே இருப்பானா. உடனே பார்க்கும் என்னையாடா சந்தேகப்படுறேன், நான் ஜெயிட்டு பேண்டில் இருக்கும் போது என்னை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வர கதறி அட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டேன், சின்ன சின்ன பேண்ட்லலாம் போய் வாசித்தேன், கிளப்லலாம் கூட போய் வாட்சேன் தெரியுமா சாப்பாட்டுக்காக அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே சரி சரி அழுது தொலையாத இந்த கச்சிஃப் அப்படின்ட்டு வர கொடுப்பான். நான் ஒன்றும் அழுவலையே கண்ணு வேர்க்குது அப்படின்ட்டு வர பார்க்கும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தானே எனக்கே ஒன்று ஞாபகம் வருது, அன்றைக்கி நான் லேக்கில் நானும் தான் இருந்தேன், தூரத்தில் நின்று நான் உன்னை பார்த்தேன், கூட வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, இவனால் அதை நான் வாங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது நீ இருந்தியா அப்படின்ட்டு வர ஷாக் ஆவானா. ஆமாம் இருந்தேன், எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். உடனே யோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தா ஒரு டைரியில் உட்காந்து ஃபோட்டோ வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர வாங்க கேட்பாரா. இல்லை ஒன்றும் இல்லை என் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். உங்கள் பொண்ணா எவ்வளோ நாள் ஆச்சுல உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து, இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ கூட அப்படின்ட்டு வர வாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆமாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா போய் அவங்க சமாதியை பார்த்துட்டு வரலாம்ல, ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே தாத்தாவும் நான் ஏன் போனோம், அவள் எனக்கு முன்னாடி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர குழந்தை மாதிரி கோச்சிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் ஒன்று உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு வர வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆமாம் என் பொண்ணாச்சு என்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்ட்டு வர தாத்தாவும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உனக்கும் அவங்களுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே வாங்க என்னன்னு தெரியல, இப்போ எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே தாத்தாவும் அட பைத்தியமே 20 வருஷம் ஆச்சாடா உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்கிறதுக்கு, நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் புலம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இவன் வேற பார்க்க சொன்னதே வேற யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். யார் நம்மளோட லேக்கில் இருந்திருக்க முடியும், பேசாமல் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாமா, வேறு யாராவது சஸ்பெக்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வர இவனும் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வேற இவன் மாலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான், அந்த வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் வேற ஒரு பொண்ணு வேற நான் டாக்டரு உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு வேறு மெசேஜ் பண்ணியிருப்பா, நம்மளுக்கு வேறு சில டவுட் இருக்கே பேசாமல் இவகிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான், வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து லீவ் வேறு கால் பண்ணுறோம். ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். தான் வெளில போக சொல்லிட்டு இப்போ எதுக்கு ரொம்ப அக்கறையாக கேட்குற அப்படின்ட்டு வேறு இவன் கலாச்சிட்டு இருப்பான். நான் உன்னை வெளில போன்னு சொன்னது உனக்கு வேறு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறம் போகணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவானா. சரி ஓகே ஓகே ப்ராக்டிஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு வேறு இவன் கேட்பான். அதெல்லாம் நல்லா தான் போகுது, அது விஷயமா பேசணுன்னு தான் கால் பண்ணேன், நீ தான் அந்த சாங்கை ரெடி பண்ணியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். அது உன்னோட சாங்குடா, நான் சும்மா அங்கங்கே டச் பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவான். நான் வேறு 20 வருஷம் பழைய ஆள், என்னோட ட்ரெண்டும் உன்னோட ட்ரெண்டும் வேறு மாதிரி, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வேறு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. என்னது பிடிக்காதா, சீரியஸாகவே நீ சாங் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, நான் எழுதுனதை விட நீ பண்ண ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வேறு நீயும் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே
உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு ஃபோன் கால்லேயே உனக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே லீக்கு வேறு பயங்கர எமோஷனலாக போயிடுமா, நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேனே தெரியல, தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு ஃபோனை வச்சிருவான். இந்த பக்கம் வேறு பயங்கர டென்ஷனில் இருப்பா, இந்த ஐயோ யார்கிட்ட தான் இப்படி மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் கலீகம் வந்துட்டு, என்னம்மா பாய் ஃப்ரெண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பா. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் இவன் வேற டாக்ஸியில் எங்கேயோ போயிட்டு இருப்பான். அப்போ எஃப்எம்ல வேற 20 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த புயல் திருப்பி வருது அப்படின்னு வேற அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு வேற அப்படியே ஒரு மாறி ஆகிடும். டக்குன்னு வேற டிரைவரும் இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு வேற ஆஃப் பண்ணிருவாரு. உடனே இவனும், சார் கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா, நான் நியூஸ் கேட்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆன் பண்ணுறாரு. நியூஸில் வேற இவன் எந்த சைக்ளோனில் வந்து டைம் ட்ராவல் பண்ணானோ அதே சைக்ளோன் தான் திரும்பி வருதுன்னு வேற ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு வேற அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும், அன்றைக்கி நம்ம ரூமில் இருக்கும் போதும் இதே நியூஸ் தான் நம்மளுக்கு வந்தது. ஸோ நம்ம டைம் ட்ராவல் பண்ணோம், அப்போ இந்த வாட்டி நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும் போல் அப்படின்ட்டு வரை யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் தான் காட்டுவாங்க. எம்ஜிஆர் வேறு வாங்க பார்க்க வந்துருப்பான். எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணோம் அப்படின்ட்டு வரை கேட்பானா. உடனே வாங்க என்ன ஃபேவர் அப்படின்ட்டு வரை கேட்பாரு. இல்லை நான் இது வரைக்கும் சாங் எழுதுனதில்ல, அது வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நாளாக நான் குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன், இப்போ தான் ரைட் டைமுன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்போஸ் பண்ணிடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இப்போது நான் எக்ஸ்போஸ் பண்ணேன்னா இந்த கம்பெனி தான் அது ஆபத்து, உங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து திருப்பி பேக் வாங்கினாலும் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் முடியும்னா ஓகேன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இல்லைனா நான் தள்ளி போடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ உண்மையாகவே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாரான். ஆமாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே, அப்போனா நீ உண்மையை தானே சொல்ல போகிறேன், எதுக்கு தயங்குற, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வர வாங்கவும் சொல்லிவிடுவார். உடனே உனக்கு செம்ம ஜாலியாக போயிடும். கண்டிப்பாக நான் இப்போயே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்ட்டு வர எம்ஜியும் ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கே கட் பண்ணால் இவன் வேறு அந்த டாக்டர் பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு வந்திருப்பான். அந்த டாக்டர் பொண்ணை வந்துருவான். இவன் ஃபேஸை பார்த்தோன்னே பயங்கரமாக வேறு ஷாக் ஆகிடுவான். என்ன இவன் அப்படியே மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோவும் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, பார்த்தா நீங்களும் வேறு கமெண்ட்டில் வந்துட்டு யோவோட டிஸப்பியரன்ஸை பற்றி நிறைய கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னு நான் நினைக்கிறேன், நான் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீங்கள் அப்படியே மாதிரியே இருக்கீங்க பா, நீங்கள் யோன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நம்பிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதேமாதிரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் அவர் எவ்வளோ தரமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக யோவாக இருக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே யோவும் இப்போ நான் தான் யோன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வர கேட்பானா. இவ வேறு செம்ம ஷாக் ஆகிடுவா. உடனே யோவும் அதுக்கு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரே டாக்டர் நீங்கள் தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாலாம். இவனோட டவுட்டை கேட்பான். அந்த பொண்ணை வேறு கிளியர் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்ட்டு வேறு போயிடுவா. இவன் வேறு அந்த லாக்கரில் இருக்க லாஸ்ட் பேஜை பார்த்துருப்பான்ல, அதில் வேறு இவனுக்கு ஒரு கொடூரமான நோய் இருந்ததாக வேறு எழுதியிருக்கும். ஸோ அது வேறு ட்ரீட்டே பண்ண முடியாது, கண்டிப்பாக டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எழுதியிருக்கும். நான் சாதாரணமாக சாகக்கூடாது, நான் ஒரு ஸ்டாராக தான் சாவேன் அப்படின்லாம் வேறு எழுதி வச்சுருப்பான். ஸோ அந்த டிசீஸ் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறது தான் இந்த டாக்டர் பொண்ணுக்கிட்டே வேறு வந்திருப்பான். அந்த டாக்டர் பொண்ணு இது 90ஸில் தான் ரொம்ப கொடூரமான நோய், வந்தாலே செத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து 2000க்கு அப்புறம் இதுக்கு க்யூர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பேர் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குமே தவிர மற்றபடி இது கொடூரமான நோயெலாம் இல்லை, ட்ரீட் பண்ண கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்பான். இவனே அந்த டென்ஷனில் இருப்பான். பேஜில் வேறு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அட கொடுமை, இது யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இந்த கொடுமை வேறு, இதில் வேறு சைக்ளோனும் வருது, இப்போ நம்மக்கிட்ட டைமே கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதுவுமே வேறு கண்டுபிடிக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பேக்கரியே தான் காட்டுவாங்க. உடனே தாத்தாவும் வந்துட்டு, வாங்க வெளில எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே வாங்கும், எதுக்கு இப்போ மீட்டிங்னு சொல்லிட்டு போய் ஓவராக குடிக்க போகிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வயசாகிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக குடிங்க அப்படின்ட்டு வேறு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே தாத்தாவும், அட்வைஸ் எல்லாம் போதும் நிறுத்து, என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பிடுவார். வாங்க வேறு செம்ம டென்ஷன் ஆகிடுவார், இவரை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாக்கு தான் அல்சைமர் இருக்குல்ல, அவர் வேறு எங்கே போகிறேனே தெரியாமல் ஏதோ ஒரு ஊரில் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வேறு தூங்கிட்டு இருப்பார். ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு வேறு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாராம். தாத்தாக்கு வேறு தலைவலி ஆரம்பிச்சிடும். அதில் வேறு இவர் எல்லாத்தையும் மறந்துடுவார்ல, ஃபோனெல்லாம் அங்கேயே வேறு மறந்து வச்சிருவார். இது என்ன ஊருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஞாபகம் மறதி இல்லை, ஃபோனு கோட்டு எல்லாத்தையும் வேறு அங்கேயே போட்டு இவர் பாட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பார். ஆமாம் நம்ம வீடு எங்கே இருக்குது, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு வேறு இவர் பாட்டு பெணத்துக்கிட்டே போயிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. இவன் வேறு வாங்க பார்க்க வந்திருப்பானா. உன்னை நான் சூன ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிட்டு போக சொன்னேன், கூப்பிட்டு போனியா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. அவருக்கு என்னடா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கார், நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேறு வாங்க சமாளிச்சுட்டு இருப்பார். என்னவோ போ. ஆனால் ஆஃபீஸை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதுடா, முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வேறு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் உன் மூஞ்சி ஏன்டா சரியாகவே இல்லை அப்படின்னு வேறு வாங்கவும் கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு வேறு இவன் சமாளிப்பானா. என்கிட்டே நடிக்கிறியா, உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது உன் மைண்டுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சு யோசிச்சு சாவுறேன்னு சொல்லிட்டு மரியாதையாக கக்கு எல்லாத்தையும் அப்படின்ட்டு வேறு வாங்கவும் கேட்பாரு. அது எப்பட்றா இந்த மாதிரி விஷயம்லாம் பட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறேன், நீ பயங்கர ஜீனியஸ் தான் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் தான் ஒரு பேஜர் வச்சுருக்கேன்ல, அதில் எப்போ பார்த்தாலும் எனக்கு 1:30 மணிக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குடா, எனக்கு தெரிஞ்சு நான் பாஸ்ட்டோட ஏதோ கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வேறு வாங்கும் பயங்கர ஷாக்லேயே வேறு இருப்பார். ஆனால் ஒன்று யோசிச்சு பாரு, இப்போ நான் பாஸ்ட்டுக்கு போகலன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு வேறு இவன் கேட்பான். உடனே வாங்க
ஹாங்கும் என்ன நடக்கும்? யோன்னு ஒருத்தன் இருந்ததாவே இந்த உலகத்தில் எக்ஸிட்டே ஆகிருக்காது. அதேமாதிரி நீயும் ஹாங்கும் மீட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீ 94ல் தானே ஹாங்கை மீட் பண்ண. நீ பாஸ்ட்டுக்கு போகிறோன்னா நிறைய விஷயம் மாறிடும். எல்லாரோட லைஃப்பும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. அதேமாதிரி நீ ஹாங்கை மீட் பண்ணலன்னா நீங்கள் டேட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ லீவும் வேறு பிறந்திருக்க மாட்டான். அப்போனா நீ லீவுக்காகனா பாஸ்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு வாங்க பயங்கர ஷாக்கில் வேறு கற்றுக்கிட்டு இருப்பார். இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். எனக்கே தெரிலடா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் லீக் ஆகுனா நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனை அப்படியே யோசிச்சிட்டே வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பாஸ்ட்டுக்கு போகணுமா போகக்கூடாதா, எப்படி போகணுன்னு தெரில, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் வேறு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பான்னு பார்த்து வேறு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவா. டீ எங்கடா இருக்க, உனக்காக சமைச்சு வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக இல்லைனா நானே சாப்பிட்ருவேன் அப்படின்லாம் வேறு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். ஒருத்தி இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியாமல் அப்படின்ட்டு வேறு இவனும் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். சமைச்சு வச்சுட்டு யோவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஃபோனும் பண்ண மாட்டான், ஃபோனும் எடுக்கவும் மாட்டான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் ஃபோன் கூட எடுக்க மாட்டான்? சாப்பாடு வேறு ஆறுது, பேசாமல் நம்மளே சாப்பிட்டுறலாம் அப்படின்ட்டு வேறு சாப்பிட ஆரம்பிப்பா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து யோவும் வந்துருவான். டி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா, எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு செம்ம டைட் ஒர்க்கு தெரியுமா, எனக்கே செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி வா சமைச்செல்லாம் வச்சுட்டேன், சீக்கிரம் வந்து சாப்பிடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். இவனும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவான். எனக்காக இவ்வளோ சமைச்ச, ஸ்மெல்லி தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். டேய் உனக்காக தான் சமைச்சா, ஆல்ரெடி ஆறப்போது, போய் கை கழுவிட்டு வா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். வா உன்னை டேட் பண்ணுறதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப லக்கி அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த டேட்டுலாம் சொல்லாதுன்னு, போய் கை கழுவிட்டு வாடா எனக்கு வேறு பசிக்குது அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே என்னோட லவ் புல்லட்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேங் 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 வேறு கத்திக்கிட்டு இருப்பான். டே என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்தால் திடீர்னு பைத்தியம் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பா. உனக்கு அதெல்லாம் புரியாது, இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்ரூம்குள்ளே போயிடுவான். இவ்வளோ வேறு அவன் போனதுக்கப்புறம் இவன் அப்படி குதிக்க ஆரம்பிச்சிருவா. இதுதான் லவ்வோட ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதையும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்போம். ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு டின்னர் வேறு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. எம்ஜியோட மேனேஜர் வேறு அவசர அவசரமாக ஓடி வருவான். சார் நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா இல்லையா, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு வேறு கொடுப்பான். என்னடா ஆச்சு அப்படி, ஏன் இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு ரொம்ப கேஷுவலாக நியூஸாக பார்ப்பான். டி இப்போ என்னடா எம்ஜே நம்ம ரிவீல் பண்ணலான்னு பார்த்தா அவனே ரிவீல் பண்ணிட்டான், இப்போ நம்ம பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வேறு சொல்லுவான். உடனே எம்ஜியோட மேனேஜரும் சார் அதுதான் சார் இப்போ நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாம் மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேறு பார்க்கவும் கேட்பானா. சில பேர் தான் சார் எதிர்க்கிறாங்க, மற்றபடி எம்ஜியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரேவாக இதை ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு எம்ஜியோட மேனேஜரோ சொல்லிவிடுவான். எதுவும் சப்போர்ட் பண்ணுறானுங்களா, ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு காண்டாகாமல் சப்போர்ட் பண்ணுறானுங்க பைத்தியக்கார ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, மீடியாக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிடுச்சு, நம்ம தான் பண்ணணும், இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு வேறு கேட்பான். வேறு என்ன எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளி அப்படின்ட்டு வேறு பார்க்கும் டென்ஷனில் கற்றுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. வாங்க வந்துட்டு எங்கள் தாத்தா அப்படின்ட்டு வேறு சூக்கிட்ட கேட்பான். சூக்கும் நான் தூங்கும் போது தான் அவர் இல்லை, அது நான் ஏஞ்சதுக்கு அப்புறமா அவர் இல்லை, எங்கே போனார்னே தெரில அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே வாங்கும் என்னாச்சு இவருக்கு, எங்கே போனார், ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு பண்ணல, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ எனக்கு தெரியல அப்படின்ட்டு வேறு புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து சொன்னதே ஞாபகம் வரும், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னது. ஒரு வேளை உடம்பு சரியில்லைனால தான் ஃபோன் எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு திருப்பி ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த பக்கம் தாத்தாவா எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தெருவா வேறு பிச்சைக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பார். நான் எங்கே இருக்கேன், என் வீடு எங்கே இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தெருவா வேறு அட்ரஸ் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வேறு ஒரு லேடி ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு நீ வந்து ஹாங் தானே, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. உடனே அந்த பாட்டியை வேறு எகிரி குதிச்சு வேறு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே ஒரு கார் வேறு இருக்கும், அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு டாக்ஸி மாரி என்னை என் வீட்டில் ட்ராப் பண்ணுறியா, ஆனால் என் வீடு எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு வேறு அந்த டிரைவரை வெறுப்பேற்றிட்டு இருப்பார். நீ என்ன ஏன் நினச்சிட்டு இருக்க, இது டாக்ஸிலாம் ஒன்றும் கிடையாது, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வேறு வெளில தள்ளிடுவான். இதுக்கு மேலே காரில் என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவே ஆல்ரெடி ஒத்த கால் ஷூ தான் போட்டுட்டு இருப்பாரு. கால் வலி வேறு அவருக்கு உயிரை போகும். டேய் நான் எங்கே இருக்கேனே தெரில, இப்போ நான் எப்படா வீட்டுக்கு போவேன், என் கால் வலி என் உயிர் போகுதே அப்படி வேறு புலம்பிட்டு இருப்பார். பக்கத்தில் பார்ப்பாரா ஒரு சைக்கிள் வேறு இருக்கும். சரி சைக்கிள் தான் எடுக்க போகிறாருன்னு பார்த்தா சைக்கிளில் ஒரு பிளாக் கலர் கவர் இருக்கும், அதை எடுத்து வேறு காலில் மாட்டிப்பார். இப்போ ஒரு ஷூக்கு பதில் இப்போ இந்த கவர் இருக்குது, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு நடக்க ஆரம்பிச்சிருவார். ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வாங்க வேறு தெரிஞ்ச எல்லாருக்குமே வேறு கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பார். தாத்தா அங்கே வந்தாரா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரலன்னு தான் சொல்லுவாங்க. அந்த டென்ஷன்லேயே வேறு உட்காந்துட்டு இருப்பாரா. இங்கே லீவ் வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஏன் இவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்க, தாத்தா பற்றி கவலைப்படுறீங்களா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க, சரி நான் ஏதோ டென்ஷனில் இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாரான். நீங்கள் எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த மாதிரி ரிவீல் பண்ணதுனால தானே நீங்கள் இவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர எம்ஜியும் சொல்லுவான். சேச்சா நான் அந்த டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு, நீ தப்பு ஒன்றும் பண்ணலையே, சரி தானே பண்ணியிருக்கேன், உன் தப்பை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே நவ்வும் கம்பெனிக்கு எதுவும் இதனால் பிரச்சனை வராது
அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுவும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் கரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வர சொல்வார். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தானே நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், அதுதானே என்னோடய ஜாபு. எம்ஜே நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே இல்லையா இப்போ எம்ஜே ஆர்டிக்கலாக ரிலீஸ் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ண தான் போகிறாங்க. நம்ம வேணால் ஒரு ஆல்டர்னேட் ஐடியா யோசிக்கலாமா, நம்ம ஏன் நம்ம ஆன்லைனில் நம்ம டீமை டெபியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே வாங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். உடனே அதுக்கு லீயும் நவு கிட்ட வந்து ஒரு ஆன்லைன் ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்குது, நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே வாங்கும், நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ இன்வெஸ்டர்ஸ் இல்லை தான், ஆனால் கண்டிப்பாக இதை நான் சரி பண்ணிவிடுவேன், அது வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த பிரச்சனையெல்லாம் நானே சார்ட் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். இந்த பக்கம் இவன் வேறு ஸ்டார் பஞ்சுக்கு வந்துருப்பான். நான் பார்த்துட்டு ரெடி இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன வந்திருக்கேன், என்ன மேட்ரு அப்படின்ட்டு வர கேட்பா. ஒரு வேளை என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். ஆமாம் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இப்போயே டேட் போகணும், வா நம்ம 2 பேரும் டேட் போகலாம், இந்த காலத்து பசங்க எங்கெங்கெல்லாம் டேட்டிங் போவாங்களோ எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு பவுலிங்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். அங்கே வேறு ஒரு பேர் இருக்கும், நம்ம 2 பேரும் வேணால் காம்படிஷன் வச்சுக்கலாமா, தனியாக பவுலிங் போட்டு போர் அடிக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு பயங்கரமாக காம்படிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஊமையும் வந்தால் பயங்கரமாக காம்படிஷனில் வின் பண்ணி அவங்கள 144 பாயிண்ட்ஸில் வர ஜெயிச்சிருவாங்க. 2 பேரும் பயங்கர ஜாலியாக குதிச்சுட்டு இருப்பாங்களா. சரிப்பா அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஜோஷியக்காரிக்கிட்ட உட்காந்து ஜோஷியை வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமிக் புக்கு கடைக்கு போயிட்டு அங்கே வேறு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. வேறு ஒரு காமிக் புக்கை எடுத்து வச்சுட்டு இது என்னோட ஃபேவரட், ஆனால் இந்த பேஸ்கெட் பால் டீம் தோத்துருச்சா அப்படின்னு வேறு கதறி அழுதுட்டு இருப்பான். சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங்லாம் வேறு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். வெயில்லாம் அதிகமாக இருக்குது, இந்த சன் லோஷன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே மாரி இருக்குமா எடுத்து வேறு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பயங்கர ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். சன் லோஷன் தாண்டா நல்லா பூசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவளை பூசி விட்டுக்கிட்டு இருப்பான். 2 பேரும் பார்க்கில் உட்காந்து ஜாலியாக வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவன் பயங்கர எமோஷ்னலாக ஆகிடுவான். நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன் இது எல்லாமே நான் இந்த ஒரு நாளில் மறந்துட்டேன், நீ என்னை மறக்க வச்சுட்ட, இந்த 21st சென்ச்சுரியில் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்காக ஒருத்தவங்க அழுவாங்கன்னா அது நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பான். இப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். எங்கே கட் பண்ணால் வாங்க தான் கட்டுவாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் வேறு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவங்கள வேறு அவங்களுக்கு அல்சைமர் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களா. இவருக்கு தான் தெரியாதுல்ல, அவர் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பார் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவார். இப்போ நான் இவரை பற்றி கவலைப்படுறதா இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் வேறு உட்காந்துட்டு இருப்பார். பின்னாடி இருக்க ஷெல்ஃபில் வேறு சும்மா ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பார். அப்போ வேறு ஒரு லெட்டர் இருக்கும். என்னது இது வந்து சூனுக்கு அமைச்சிருக்கான், அதுவும் 94ல் அமைச்சிருக்கான், இவர் இன்னும் பிரிக்காமல் கூட இருக்காரு அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் வந்து சொன்னதே இவருக்கு ஞாபகம் வரும். நான் சூனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காசு வந்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைடா, அதனால் லெட்டரில் எதையும் ஒன்று அமிச்சேன் காசு விஷயமா, அது என்னன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பான். அது வரை இவருக்கு ஞாபகம் வருமா, ஒரு வேளை இதுதான் அந்த லெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வேறு பார்ப்பார். அதில் வேறு 500 ஷேர்ஸ் வேறு இருக்கும். என்னது இது 500 ஷேர்ஸ் இருக்குது, இது என்ன கம்பெனின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு ஆன்லைனில் போட்டு பார்ப்பாராம். 94ல் வேறு 500 ஷேர்ஸை நம்ம ஜஸ்ட் $500 வாங்கிருமா, அதோட ரேட் வேறு இப்போ 2500ன்னு இருக்குமா, அப்போனா 1.3 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு பயங்கரமாக வாயை பழக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் தாத்தா வேறு கால் வலி தாங்க முடியாமல் ஒரு பார்க்கில் வேறு வந்து உட்காந்துருவார். பக்கத்தில் வேறு அவங்க பொண்ணு உட்கார்ற மாதிரி வேறு இவருக்கு இமேஜினேஷனில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீ எனக்காகவா நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. ஆமாப்பா நீங்கள் வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு பல நாளாக இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா தானே இருப்பீங்க, என் அப்பா எப்போவுமே ஹேண்ட்ஸமாக பாப்புலரான ஒரு பர்சன், ஆனால் இப்போயும் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. நான் வர வரைக்கும் நீ இங்கேயே உட்காந்துட்டு இருந்த அப்படின்ட்டு வேறு இவரும் ஆச்சரியமாக கேட்பாரா. ஆமாப்பா நீங்கள் வரமாட்டிங்களா என்னை பார்க்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ தரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இல்லை உங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் உங்கள் எதிர்ப்பை மீறி நான் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்பினேன், ஆனால் என்ன அந்த ஆண்டவன் எங்களுக்கு அந்த டைமை கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்னை ஏற்றுட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானும் கொஞ்சம் ரொம்ப ஸ்டபனாக தான் இருந்துட்டேன், என் பிடிவாதத்தை தூக்கி போட்டிருந்தேன்னா நானும் நீயும் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேறு சொல்வாராம். அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே தாத்தா நீ எனக்கு பெருமை தேடி தராமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீ பொண்ணாக பிறந்தது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்வார். உடனே மீயும் பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு, அதேமாதிரி என் பொண்ணை பார்த்துக்கிட்டீங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. சூக்கை பற்றி பேசின ஒரே தாத்தா பயங்கர எமோஷனல் ஆகிடுவார். உனக்கு ஒன்று தெரியுமா, ஸ்கூலில் சூக்குக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க உங்கள் அம்மாவோட முகத்தை வரைஞ்சி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் என் முகத்தை வரைஞ்சா தெரியுமா அப்படின்ட்டு வேறு பயங்கர எமோஷனலாக கதற ஆரம்பிச்சிருவார். உடனே மீயும் அதுக்கு பயங்கர எமோஷனல் ஆகிட்டு நம்மளாம் ஒரே குடும்பம் தானே பரவாயில்ல, நான் ஒன்றும் கோவம்லாம் படல, ஏன்னா நீங்கள் என் அப்பா தானே, அவளுக்கு ஒரு நல்ல தாத்தாவும் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மறைஞ்சு போயிடுவாங்க. உடனே தாத்தாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார். எங்கே போனேன், என்னை விட்டுட்டு எங்கே திருப்பி போயிட்டேன், வா திருப்பி என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வேறு கதறி அழ ஆரம்பிச்சிருவார்.
இங்கே கட் பண்ணால் யோவும் ஊவும் தான் கட்டுவாங்க. அவங்களும் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு வேறு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆமாம், உனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னென்னலாம் ஆசை இருக்குது அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். எனக்கு என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவானா. நீ ஏன் இப்படி ஒரு கனவும் ஆசையும் இல்லாத ஒரு பொண்ணாக இருக்க, எனக்கு வேறு ரொம்ப டைம்லாம் கிடையாது, ஸோ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்லாம் வேறு சொல்லுவான். இப்போ ஏன் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு நிறைய டைம் இருக்குது, நீ எங்கேயும் போக போகிறதில்ல, என் கூட தானே இருக்க போகிற, நம்ம பொறுமையாகவே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். அப்படியா, எனக்கு நிறைய டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் தாத்தாவை தான் கட்டுவாங்க. தாத்தாவும் ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிருவாரு. வந்துட்டு போலீஸ்கிட்ட, டேய் தம்பி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, நான் யார் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, என் வீடு மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி என்னை கூட்டு போய் விட்டுறியா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அந்த போலீஸும் சரி நீங்கள் உட்காருங்க சார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் யோவா தான் காட்டுவாங்க. அவனும் வேறு அப்படியே உட்காந்து சைட் அடிச்சுட்டே இருப்பான். உடனே ஏன்டா என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கேன், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல, அப்படி பாரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே இவனும் உன்னை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ சொன்ன உடனே எனக்கு பரவா இப்படி புல்ல இருக்குது அப்படின்ட்டு வேறு கலாச்சிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் என்னோட சீரியஸ்னஸ் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேறு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நவ்வும் லீயும் வேறு வந்துருவானுங்க. அடப்பாவீங்களா, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறீங்க, ஒளிய கூட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோன் வேறு சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நீ போய் கபோர்டில் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். என் ஷூ இருக்கு பாரு அதை எடுத்து போடு அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷூவெல்லாம் எடுத்து கதவு வேறு மூடிடுவா. டேய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிகிட்டே இருப்பான். வெளில அவனுங்க வேறு கற்றுக்கிட்டு இருப்பானுங்க வந்து கதவு தரேன்னு சொல்லிட்டு. ஏன் உனக்கு இவ்வளோ நேரம் கதவு தரக்குது, எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு வேறு கேட்பான். இல்லைடா நான் கொஞ்சம் சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க அப்படின்ட்டு வேறு காமிச்சிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ட்டுலாம் வேறு கேட்டுட்டு இருப்பானுங்க. என்னடா அது அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹவுஸ் வார்மிங்காக நீ அதெல்லாம் பண்ணலையா அப்படின்ட்டு வேறு கேட்பானுங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உடனே என்னவும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம், குடிக்க கூட எதுவும் தரமாட்டியா அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். உடனே லீயும் இந்த சைடாக வந்தோம், சரி அதனால தான் நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலானேன்னு வந்தோம், ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்ட்டு வேறு கேட்பான். உடனே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஆமாம் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ வாடகை அப்படின்லாம் வேறு கேட்டுட்டு இருப்பான். எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட்லாம் தெரியாதுடா, என் கலீக் ஷேர் கேட்பாங்க நான் கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே வீடு காலி பண்ணிவிட்டு வந்தியே என் டிஷர்ட்டையும் தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஐயோ கபோர்டை நோண்ட போகிறானா என்ன அப்படின்ட்டு வேறு பதறிடுவாலாம். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் எடுக்கலையா, அப்படி இருந்தாலும் நானே எடுத்துகிட்டு வந்து உனக்கு வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீன் போடுறேன், நானே எடுத்துக்கிறேன், அது வேறு என்னோடய ஃபேவரட் ஷர்ட் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவனை போய் கதவு திறக்க போவானா. உடனே இவனும் போய் நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணோட கபோர்டை போய் ஓப்பன் பண்ண பார்க்குறியா, அறிவு இல்லை அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். லியோன் டே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட கபோர்ட்லாம் திறக்கக்கூடாதுன்னு வேறு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் பரவாயில்ல ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர இவனும் திறக்க ட்ரை பண்ணுவான். உள்ள வேறு யோவன் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பானா. நான் தான் சொன்னேன்ல இந்த கபோர்டு அப்பப்போ ஸ்டக் ஆகிடும், என்னால் ஓப்பனே பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஆளை கூப்பிடணும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வேறு ட்ரை பண்ணுவான். உள்ள வேறு யோவும் இழுத்து வேறு பிடிச்சிட்டு இருப்பான். இவன் தொல்லை வேறு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லீன் வேணாண்டா நான் நாளைக்கே ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நான் உள்ளலாம் பார்க்க மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிடிச்சி இழுப்பானா. அப்படியே ஓப்பன் ஆகிடும். இவ்வளோ பதட்டத்தில் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவா. உங்கள் மனசில் நீங்கள் என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் வந்து என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணோட கப்போர்டு இப்படி ஓப்பன் பண்ணி நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அறிவு கூட கிடையாதான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க, இவன் சொன்ன டிஷர்ட் தோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லீயோ வேற எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பான். சரி சைக்ளோன்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு வேற லீயோ சொல்லுவானா. அடி ஆமாண்டா கரெக்டு தான், சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோண்டா, அட்லீஸ்ட் நூடுல்லாம் சாப்பிட்டு போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு என்ன அப்படின்ட்டு வேற லீயோ சொல்லுவான். ஆனால் அவன் மூஞ்சி ஒரு மாறி இருக்கும். சரி ஓகே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம போகிறீங்க, நெக்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்ட்டு வர இவ்வளோ சீன் போட்டு இருப்பா. அவனுங்க போன உடனே வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணுவாலாம். யோவும் வெளில வந்து விழுந்துட்டு இப்போ என்னால் மூச்சே விட முடியல, ஏன் இவனுங்க இந்த நேரத்தில் வந்து என் உயிரை வாங்குறானுங்கன்னு வேற புலம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம வேற பார்த்தல டிஷர்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வேற சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காமல் லீவ் வேற ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே வேற வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா லீவ் வந்து அந்த டிஷர்ட் எடுக்கும்போது உள்ள ஒளிஞ்சிருக்கிறத வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு தான் பயங்கர வெக்ஸ் ஆகி சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னே சொல்லியிருப்பான். இங்கே கட் பண்ணால் போலீஸ் வேறு வாங்க இன்ஃபார்ம் பண்ணிருவாங்களாம். உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சூன் அப்படின்ட்டு வர கேட்பாரான். எனக்கே தலடா நானே மறந்து போயிட்டு வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். காலில் வர கவர் கட்டிகிட்டு இருப்பாரான். ஏன் காலெலாம் கவர் கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வர ரிமூவ் பண்ணுவாரான். காலில் வர ரத்தமாக வந்துகிட்டு இருக்கோம் காலிலேருந்து நடந்ததுனால. ஆமாம் உங்கள் ஷூ எங்கே அப்படின்ட்டு வர கேட்பார். அது தாண்டா எனக்கும் தெரியல, எங்கே போட்டேனே தெரியல அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, காலிலேருந்து உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தரமாக கவலைப்பட்டுன்னு சொல்லிட்டு வாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து போலீஸாக வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இவரை வர இவ காரில் இருக்க ஷூவை கட்டி சூனுக்கு வேற போட்டு விட்டுட்டு இருப்பாரு. உங்களால் நடக்க முடியல அப்படின்ட்டு வேற கேட்பாரான். நடந்து தாண்டா இவ்வளோ தூரம் வந்தேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ்கிட்டலாம் தாத்தாவும் எல்லாரும் ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்க, நான் போயிட்டு வரேன், நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. போகிற வேகத்தில் போலீஸோட கேப்
கேப்பை வேற எடுத்து மாட்டிப்பாரான். உடனே அந்த போலீஸும் சார் அது என்னோட கேப்பு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இது உங்களோட கேப்பா இது என்னோடதாச்சே அப்படின்ட்டு வேற இவரும் கழட்டி பார்ப்பாரு. ஐயோ மறந்து போய் உங்கள் கேப் எடுத்துட்டேன் சாரி அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் பண்ணுற காமெடியெல்லாம் பார்க்கும்போது வாங்குங்க மட்டும் அப்படியே பயங்கர ஃபீலிங்காக போயிடும். சரி இவருக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை போலியே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காரில் போகும்போது தாத்தாவும் அவருக்கு அல்சைமர் இருக்குன்னு வேற சொல்லிட்டு வரான். உடனே வாங்க வர கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு. இதை நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதான் நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் பயமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே தாத்தாவும் சரி அதெல்லாம் விடு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா என்னோட பேத்தி சூக்கு இருக்கால அவளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ எனக்கு ரொம்ப டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே வாங்க இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு. ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அவளை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே தாத்தாவும் சரி ஓகே ஓகே விடு ரொம்ப ஃபீல் பண்ணாத ஆனால் உன்னை பார்த்த பிறகு தானே எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கால்லேருந்து செம்ம கால் வலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக தூங்க வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் ஊவா தான் கட்டுவாங்க ஊவா ஒரு ஸ்டிக்கர் எடுத்து யோகையில் ஒட்டிடுவாங்களாம். ஆமாம் என்னது இது அப்படின்ட்டு வேற கேட்பான். இதுவா இதுக்கு பேர் தான் காம்பஸ் இனி நீ எங்கே போனாலும் சரி தொலைவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்வான். ஏய் லூஸா நீ நான் என்ன குழந்தையா என் கையில் போய் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். பரவாயில்ல ஒட்டிக்கோ எனக்கு வேற இப்போ பயங்கரமாக தூக்கம் வருது வேணா நம்ம யார் ஃபஸ்ட்டு தூங்குறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊவும் குழந்த மாதிரி வேற விளையாடிக்கிட்டு இருப்பா. சரி ஓகேடா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற தூக்கத்துலேயே நாளைக்கு எனக்கு ரைஸும் ஆம்லெட்டும் மட்டும் செஞ்சு வைக்கிறியா எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் இவளுக்கு தெரியாதுல இவன் இன்றைக்கி நைட்டே வேற டைம் ட்ராவல் பண்ணுருவாங்க. சரி ஓகே நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவும் நீ தூங்கு அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். இவனும் நைட் அவன் தூங்கின உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கெலாம் வேற பேக் பண்ணுருவான். ஏன்னா இன்றைக்கி தானே அந்த சைக்ளோனு ஸோ இன்றைக்கி தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவனும் வேற இவ கிட்ட வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஒரு கிஸ்ஸை போட்டுருவான். கேட்ட மாதிரி ரைஸ் ஆம்லெட்டை வேற செஞ்சு வச்சுருவானா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் வேற அங்கேருந்து ரூப் டாப்புக்கு வந்துடுவான். ரூப் டாப்புக்கு வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸையும் வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஞாபகார்த்தமாக வேற அந்த ஃபோட்டோஸ்லாம் வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானா. புயல மழை வேற வெளுத்து வாங்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். என்னது இது 93ல் நடந்த மாதிரியே இருக்கே ஒரு வேளை இதுதான் அந்த கரெக்ட் டைமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வானத்தை வேற பார்ப்பானா. 93ல் டைம் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்ததோ வானம் அப்படியே வேற இருக்கும். இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்ப்பானா. அதுலேயே வேற 120ன்னு இருக்கும். இதுதான் கரெக்டான டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற படிக்கட்டுலேருந்து வழுக்கலாம்னு சொல்லிட்டு வேற போவான். 93ல் எப்படி வழுக்கிட்டு போனானோ அதே மாதிரி வேற ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி போர்டும் வேற வெளில போய் விழும். கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருப்பான். நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். தலை வேற பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வரும். ஆமாம்ல நம்ம படியில் வழுக்கணுமே டைம் ட்ராவல் பண்ணிட்டுமா பண்ணலையான்னு தெரியலையே அப்படின்ட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு டாக்டரும் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வேற யோகம் கேட்பானா. நீங்கள் தான் ஒரு பில்டிங் முன்னாடி மயக்கடிச்சு விழுந்துருந்தீங்க எல்லாரும் உங்களை தூக்கிட்டு வந்தாங்க இப்போ எப்படி இருக்கு உங்கள் உடம்பு அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த நர்ஸும் நீங்கள் நைட்டெல்லாம் ஊன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. என்னது ஊன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற பயங்கர ஷாக்காக இருக்கும். நம்ம டைம் ட்ராவல் பண்ணுமா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் தலையில் இருக்க கட்டு பார்த்துட்டு ஆமாம் இது என்னது அப்படின்ட்டு வேற கேட்பான். உங்களுக்கு பெருசாக எதுவும் அடிலாம் பண்ணல ஒரு மைனர் இன்ஜுரி தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே அந்த நர்ஸும் நான் உங்களோட பெரிய ஃபேன் நீங்கள் ஏன் இப்போல்லாம் ஆல்பமே பண்ணுறதில்ல எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே அந்த டாக்டர்மா இருமா நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு உங்களோட பெரிய ஃபேன் கொஞ்சம் அவளுக்காக எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் பாத்ரூமில் ஓடி வந்துட்டு ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே கனவாக இருக்குமோ நம்ம டைம் ட்ராவலே பண்ணல போல அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் கையில் ஒட்டின ஸ்டிக்கர் வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம் இந்த ஸ்டிக்கரை ஊதுனா ஓட்டினா அப்போ நம்ம கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ இது எதுவுமே கனவு கிடையாது நிஜம்தான். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமா வரலையானே தெரியலையே அப்படின்னு வேற கன்ஃபியூஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி இவனே பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பான். ஆனால் எதிர வேற ஒரு டாக்டர் வந்துட்டு ஆமாம் நேற்று தானே நீங்கள் வந்தீங்க இப்போ எதுக்கு திருப்பி வந்திருக்கீங்க ஓஹோ ரிசல்ட் வாங்க வந்தீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே இவனுக்கு செம்ம ஷாக்காக என்னது நேற்று நான் இங்கே வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நேற்று வந்து செக்அப்லாம் பண்ணிங்களே இன்றைக்கி ரிசல்ட் வாங்க வரேன்னு சொன்னீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க அதனால தான் கேட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். அப்போ நம்ம உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இங்கே இன்னொரு யோவும் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஆமாம் இது எந்த நாள் அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானே இருக்கீங்க இன்றைக்கி June 17 அப்படின்ட்டு வேற சொல்லுவார். எதுவும் June 17 என்ன வருஷம் அப்படின்ட்டு வேற கேட்பானா. உங்களுக்கு என்ன தான் ஆச்சு இது 1994 அப்படின்ட்டு வேற சொல்லுவார் டாக்டர். 94 அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு வாட்ச் வேறு எடுத்து கட்டுவான். வாட்ச் ஒரு நாள் ஸ்டக் ஆகிருக்கும்ல ஆனால் இப்போ பார்த்தா கரெக்டாக வேறு ஓட ஆரம்பிச்சிடும். என்னது இது இப்போ மட்டும் கரெக்டாக ஓடுது அப்படின்ட்டு வேற பார்த்துட்டு இருப்பானா. பின்னாடி அந்த நர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் செக்அப்லாம் முடியவே இல்லை நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வாங்க்கு வேற கால் பண்ணிவிடுவான். வாங்க நீ எங்கே இருக்க நான் தான் யோ பேசுகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான்.
உடனே வாங்க செம்ம டென்ஷனில் இருப்பார்ல இவன் பண்ண துரோகத்தில். எதுக்குடா இப்போ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவாரு. எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அதேமாதிரி எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஆல்ரெடி பேசிலாம் சால்வ் ஆகிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் நடந்ததை வேறு யோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் எப்போ உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ட்டு வேறு வாங்க கேட்பான். அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ப்ளீஸ்ரா நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற காஃபி ஷாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நீ என் மேலே செம்ம கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு உன்னை விட்டால் வேறு ஆளே இல்லைடா அப்படின்ட்டு வேறு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, சும்மா எப்போ பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு போதையில் வளரிட்டே இருக்க, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திட்டு ஃபோனை வேறு கட் பண்ணி விட்டுருவாரு. வாங்க பார்க்கறதுக்கு பார்க்க வேறு வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஆமாம் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, யோகிட்டியா பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்ட்டு வேறு வாங்க கேட்பாரு. இல்லை இப்போ யோன் நம்மளை விட்டு போயிட்டான்ல, ஸோ இப்போ பேண்டில் நான் மட்டும் தான் இருக்கேன், பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவருக்கு வேறு யோகம் சொன்னது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னாச்சு உனக்கு, நான் பேசுகிறத கவனிக்கிறே இல்லையா, அவன் இருக்கும் போது தான் என்ன மதிக்கல, இப்போ ஏன் என்ன மதிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க சேச்சா நான் வேறு ஏதோ ஒரு தாட்டில் இருக்கேன், நீ ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டோட ஸ்டார் சிங்கர் நீ, இப்போ யோ கூட கிடையாது, நீ மட்டும் தானே எங்களுக்கு இருக்க, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானா. சரி ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறேன், நம்ம அப்புறமா பேசலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே பார்க்கும் இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே, எனக்கு கன்ஃபார்மாக ஆனால் ஒன்று தெரியும், இவன் யோகிட்ட தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தான், 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளும் பேசாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு வேறு ஃபாலோ பண்ணிகிட்டே வேறு போயிடுவான். அங்கே யோ வேறு உட்காந்துட்டு இருப்பானா. உடனே வாங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக வேறு டென்ஷன் ஆகிடுவார். ஆமாம் இப்போ எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாராம். என்னடா ட்ரெஸ் இது, எங்கே போய் தொலைஞ்சேன், உன் ஆசையிலும் உன் ட்ரெஸ்ஸும் அவ்வளோ கேவலமாக அவுடேட்டடாக இருக்க அப்படின்னு வேறு கலாச்சிக்கிட்டு இருப்பார். உடனே யோக்கு வேறு பயங்கரமாக சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம் நான் என்ன பேசிக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சனை தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அவனை கண்டுபிடிச்சி தரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாம் அப்படி யாரா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு வாங்குவோம் கேட்பார். உடனே யோவும் நான் என்ன தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி தெரியா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். வாங்க வேறு பயங்கர டென்ஷன் ஆகிடும். எதுவும் உன்னை நான் கண்டுபிடிச்சி தரணுமா, நீ என்ன பைத்தியமா இல்லை குடிச்சிருக்கியா போதையில் இருக்கியா, நீ என்ன பேசுகிறோன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேறு கத்த ஆரம்பிச்சிருவார். நீ தான் என் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நான் தான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்ட்டு வேறு சொல்வார். டேய் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, என்ன மாதிரியே ஒருத்தன் இங்கே இருக்கான், ஆனால் அவன் நான் கிடையாது, புரியுதா இப்போனா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவர் எதுவுமே புரியாமல் தலையை சொல்லிட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பானா. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாரு, இங்கே வந்து இன்னொரு ஒரு யோ இருக்கான், ஆனால் அது நான் கிடையாது, ஸோ அவனை தான் நீ எனக்கு கண்டுபிடிச்சி தரணும், இது நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை, ஸோ ப்ளீஸ் உன் சோர்ஸ் மூலமாக எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அந்த பக்கம் பார்க்க வேறு இவங்க 2 பேரும் அப்படின்னு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கானுங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேதே அப்படின்ட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். வாங்க வேறு அவரோட சோர்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி வேறு கேட்பாரான். பயங்கர ஷாக்காக வேறு ஆகிடுவார். நீ சொல்கிறது நான் இப்போ தான்டா நம்புகிறேன், ஏன்னா இப்போ என் சோர்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன், அந்த இன்னொரு யோ வந்து இப்போ தான் ஸ்டுடியோவில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேறு எங்கேயோ கிளம்புனானா அப்படின்ட்டு வேறு சொல்வார். எங்கே போனானா அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பானா. பேஜுக்கு போயிருக்கானா அப்படின்ட்டு வேறு சொல்வார். ஆமாம் பேஜில் என்ன இருக்குது, அவன் அங்கே போனான் அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். அவன் அங்கே ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானா அப்படின்ட்டு வேறு சொல்வார். சரி உன் கார் கே கூட, எனக்கு உன் கார் வேணும் அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். என்னது என் கார் வேணுமா, என் நிலமையை பார்த்தியா, உன் மேலே நான் கோவமாக தான் இருக்கணும், உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும், ஆனால் எனக்கே தெரியல நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு வாங்க புலம்பிட்டு பாரு. என்ன நீ என் ஃப்ரெண்டுடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோவா அப்படியே ஏஞ்சி ஓடிடுவான். நான் உன் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பாரு. பின்னாடியே வேறு பார்க்கவும் ஓடிடுவான். யோவும் வாங்க சொன்ன இடத்துல போயிட்டு பார்ப்பானா. அங்கே இருக்க எம்ப்ளாயி சார் என்ன திருப்பி உள்ளே வந்திருக்கீங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பான். எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களாவா, நான் எப்போ வெளில போனேன் அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பானா. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளில போனீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் இங்கே வந்து என்ன பண்ணேன் அப்படின்ட்டு வேறு கேட்பான். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட அஸ்தியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போவானா. அதில் ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பக்கத்தில் ஏதாவது லேக் இருக்கா அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். இங்கே ஒரே ஒரு லேக் இருக்குது சார், லேக் சர்ஜியன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னது லேக் சர்ஜியன், அங்கே தானே நான் காணாமல் போனேன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். இங்கே கட் பண்ணால் 94 சேர்ந்த யோவா தான் கட்டுவாங்க. அவனும் அவன் பேரண்ட்ஸோட அஸ்தியெல்லாம் எடுத்து லேக்கில் வேறு கராச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் எப்போவுமே சொல்வீங்களா நான் உன் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு, அதிகமாக அதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்டயே தான் வந்து சேர போகிறேன் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வேறு நோய் பயங்கரமாக முத்திருமா, இவனால் நார்மலாகவே இருக்க முடியாது, மழை வேறு பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். சரின்னு சொல்லிட்டு இவனை வேறு காருக்குள்ளே வேறு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். மாத்திரை கூட எங்கே வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து ரேடியோவில் வேறு போன வருஷம் என்ன புயல் வந்ததோ அதுவே வந்திருக்குன்னு வேறு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இந்த 93 சேர்ந்த யோவன் வேறு வந்துடுவான். நான் நினச்ச மாதிரி நீ இங்கே இருக்க, அப்போது நான் நினச்சதெல்லாம் கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு தம்ஸ் அப் அப்படின்லாம் வேறு கத்திக்கிட்டு இருப்பான். இவனை
இவனை பார்த்த உடனே 94 சேர்ந்த இவன் வேற, டேய் யார்ரா நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். டேடி ரொம்பலாம் ஷாக் ஆகாத, அதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நான் 93லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அது 93 அப்படின்னு வர ஷாக் ஆகுவான். ஆமாண்டா இதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வந்து 93லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு இப்போ ஃபியூச்சர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நீ என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்ட்டு வர இவனும் ஷாக் ஆகிட்டு இருப்பான். நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்ட்டு வர சொல்லுவானா. டேய் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நீ இதே இடத்துல இதே நேரத்தில் தான் இப்போ நீ டிஸப்பியர் ஆகுற, அதை தடுக்க தான்டா நானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல, நீ நான் தானே அப்படின்ட்டு வர கேட்பான். டேய் அதை தாண்டா நான் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்புறதுக்கு உனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் எனக்கே வந்து உன் பேங்க் லாக்கரில் இருக்க அந்த நோட்டை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே 94 இருக்க அந்த இவன் வேற, இது பேங்க் லாக்கர் அது ஒரு ஐடியாவாக தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நீ வேறு ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்கிற, ஃப்யூச்சரில் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வேறு 94 யோவன் வேறு கேட்பான். ஃப்யூச்சர்லையா எல்லாருமே சூப்பராக தான் இருக்காங்க, ஹாங்கு வாங்கு அப்புறம் சூன் எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஃப்யூச்சரில் பார்க்கு தான் பெரிய பிக் ஷாட்டாகவே ஆகுறான் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து 94 பார்க்கும் வேறு அங்கே வந்துடுவான். ஆமாம் காரில் யார் இன்னொரு ஒருத்தன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்ட்டு வரை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே உனக்கு ஒன்று தெரியுமா, 20 வருஷம் கழிச்சு உன்னோட சாங்ஸை வந்து உன்னோட ஃபேன்ஸ் அவ்வளோ கொண்டாடுறாங்க, 20 வருஷம் கழிச்சு உன்னை யாரும் மறக்கலை அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அப்போ வாட்சை பார்ப்பானா, டே டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது, நம்ம இம்மீடியட்டாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு, எல்லாரை பற்றியும் சொன்னேன், லீயை பற்றி எதுவுமே சொல்ல, அவனை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்பான். லீயா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்டா, அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனுக்கும் உன்ன மாதிரி சிங்கிங் டான்ஸிங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு வேறு கேட்பானா. ஸ்டடீஸா அவன் கொரியாலேயே இருக்கிறதுலே பெரிய யூனிவர்சிட்டியில் தான் படித்தானே அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்கும் போது இந்த யோக்கு வேறு பயங்கர எமோஷ்னலாக போயிடும். அப்போன்னு பார்த்து திடீர்னு மின்னல் இடிலாம் வேறு இடிக்க ஆரம்பிக்குமா. உடனே 2 பேருமே வேறு பயங்கரமாக பயந்துருவாங்க. என்னடா இது இப்படி புயல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். இப்போ தான்டா ரேடியோவில் சொன்னாங்க போன வருஷம் வந்த மாதிரியே அந்த சைக்ளோன் திருப்பி வந்துடுச்சான் அப்படின்ட்டு வேறு 94 யோ சொல்லுவான். எது அதே சைக்ளோனா, அப்போனா நம்ம இமீடியட்டாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 93 யோ வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். நம்ம இமீடியட்டாக வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயே ஆகணும், இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் போவேன் அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதெல்லாம் போயிடலாம், ஆனால் எதுக்கு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நம்மக்கிட்ட இப்போ டைம்லாம் இல்லை, நான் அவங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். வண்டி எடு அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பானா. சரி சரி எடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட்டே ஆகாது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காரில் தான் வந்தேன், வா நம்ம காரில் போகலாம் அப்படின்ட்டு வேறு கூப்பிட்டு போயிடுவான். இவனுங்க போன உடனே வாங்க இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக் புக்கையும் வேறு கார்லேருந்து தூக்கிடுவான். இவனுங்க வேறு அவசர அவசரமாக வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாங்களாம். கரெக்டாக இவனுங்க போய் நின்ன உடனே மழை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். என்னடா இது அதிசயமாக இருக்குது, நம்ம வந்த உடனே மழை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 94 இவன் வேறு பயங்கர ஷாக்கில் வாயை பொழந்து வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ இன்னும் நம்மக்கிட்ட 3 நிமிஷம் தான்டா இருக்குது, சீக்கிரமாக நம்ம ரூஃப் டாப்பை ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு இறங்கி ரூஃப் டாப்புக்கு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இவனால் படிக்கட்டில் ஏறவே முடியாது, ஏன்னா இவனுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. இவனும் எப்படியோ முட்டி மோதி ரூஃப் டாப்பையும் வேறு ரீச் ஆகிடுவான். 93 யோவும் அங்கே ஒரு போர்டு எடுத்து கையில் வச்சுட்டு, இங்கே பாடுறா நம்மளுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம், நம்மளால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அதுக்கு யோவும் டேய் என்னடா வளரிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நான் இந்த மாதிரி வழுக்கி தாண்டா நான் ஃப்யூச்சருக்கும் போனேன், இப்போ இங்கேயும் வந்தேன், எதுவுமே கேட்காது, இந்த வாட்டி நீ போ அப்படின்ட்டு வர சொல்லுவான். 94 யோவும் என்னது நான் ஃப்யூச்சருக்கு போகணுமா, என்னால் முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, உனக்கு இருக்கிற நோய்க்கு ஃப்யூச்சரில் தாண்டா மருந்து இருக்குது, ஃப்யூச்சருக்கு போனால் தான் உயிரை காப்பாற்ற முடியும், அதனால் தயவுசெய்து போ அப்படின்ட்டு வர சொல்லுவான். நான் ஃப்யூச்சருக்கு போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது நான் இங்கே இருந்தே பண்ணிக்கிறேன், எனக்கு பதில் தான் நீ போயிட்டு வந்துட்டியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், நீ திருப்பி ஃப்யூச்சருக்கு போனேன்னு வச்சுக்கேன், லீக் மட்டும் என்னோட பிரேஸ்லெட்டை கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதை பார்த்த உடனே இந்த 93 யோக்கு வேறு பயங்கர எமோஷ்னலாக போயிடும். டேய் நீ ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேன், இங்கே இருந்தால் நீ செத்து போயிடுவாடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, ஆனால் எனக்காக நீ இவ்வளோ தூரம் டைம் ட்ராவல் பண்ணி வந்தியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இப்போ நீ தானே சொன்ன டைம் அவ்வளோவா இல்லைடான்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீ கிளம்பு அப்படின்ற வரை இவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இங்கே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் தான் காட்டுவாங்க. லியோனோவோ இன்றைக்கி தான் டெபியூ ஆகுறாங்களாம். ஸோ வாங்க வேறு பயங்கர பதட்டத்தில் வேறு இருப்பார். எங்கே இவனுங்க போனானுங்க, அந்த டிவி சேனல் வேறு லாங் ரிஹர்சல்லாம் கொடுப்பாங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே லியோனோவோ வேறு வருவாங்களாம். ஏன்டா கொஞ்ச நாள் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, சீக்கிரமாக போகணுன்ற அக்கறை கிடையாது அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பார். இல்லை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு வேறு நோவோ சொல்லுவான். ஆமாம் உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு வேறு அவங்க கேட்பாங்க. டென்ஷனாக எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு வேறு நோவோ சமாளிச்சுட்டு இருப்பானா. இல்லையோ மூஞ்ச பார்த்தா பயங்கர டென்ஷனாக தான் தெரிகிற அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இல்லை இல்லை என் ஹார்ட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ என் ஹார்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நர்வஸில் பயங்கரமாக லூஸ் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே லியும் ஹார்ட் இங்கே தான் இருக்குது எங்கேயும் போகல அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க டே ஏன்டா இவ்வளோ நர்வஸ் ஆகிற, இப்போ என்ன பண்ண போகிறேன், உனக்கு தெரிஞ்சது தானே பண்ண போகிற, டென்ஷன்லாம் எதுவும் ஆகாத, உனக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்டேஜில் மறக்காமல் பண்ணு போதும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே அந்த 2 பொண்ணுங்களும் இவங்கள
மட்டும் டெபியூ பண்ணுறீங்க, எங்களை டெபியூவே இன்னும் பண்ண விட மாட்டீங்க அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க ஃபஸ்ட்டு ஆகட்டும், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் டெபியூ ஆக போகிறீங்க புரியுதா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹாங்கும், இங்கே பாரு லீ, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, நீயும் தான்ப்பா, நீங்கள் 2 பேருமே போய் நல்லா பண்ணிட்டு வாங்கண்ணே, டென்ஷன்லாம் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கும் வேறு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு ஒரு பேப்பரை கையில் கொடுத்துட்டு, எனக்கு போயிட்டு அங்கே வரவங்க கிட்டலாம் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்குறியா அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. அப்போ என் ஆட்டோகிராஃப் உனக்கு வேணாவா அப்படின்ட்டு வேறு லீ கேட்பானா, உன் ஆட்டோகிராஃப்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், அங்கே ஃபேமஸாக இருக்கிறவங்க ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உடனே அவன் கையில் இருக்க பேண்டேஜை வேறு இவன் கையில் ஒட்டிட்டு, இது ரொம்ப லக்கியான பேண்டேஜ், நீ ஒட்டிக்கோ, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உடனே என்னவும் எனக்கும் கொஞ்சம் ஒட்டி கூட்டுறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே சூக்கம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற முறைச்சிட்டு நின்றுட்டு வா. சரி ஓகே ஓகே டைம் ஆகுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேற கூப்பிட்டு போயிடுவார். உடனே அந்த குட்டி போனோம், எனக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் மேம், அதனால தான் எனக்கு ரொம்ப பசிக்குது போல் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே ஹாங்கோ, உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை மேம்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு, நீ என்னை அம்மான்னு கூப்பிட்டு நான் உனக்கு உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக நூடுல்ஸ்லாம் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வர சொல்வா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூக்கம் வர பின்னாடியே ஓடிடுவா. உடனே அந்த 2 பொண்ணுங்களும், நான் உங்கள் சாங்கை கேட்டேன் செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டாக இதுவாக தான் இருக்கும் போல் அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த இன்னொரு ஒரு பொண்ணு, நானும் கேட்டேன் நல்லா தான் இருந்தது, அவங்க 2 பேரும் ஜெயிச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ட்டு வேற 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் வேற அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கும் வந்துருவாங்களாம். வாங்க வேற ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். டேய் நீங்கள் அதுக்குள்ளே பயங்கர ஃபேமஸாக ஆகிட்டீங்க போல், உங்களை புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவனுங்களும் ரூமில் போயிட்டு பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். நவ்வலாம் டென்ஷன் தாங்க முடியாமல் புஷ்அப்ஸ் வேறு எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த ஹைரி பொண்ணை வேறு அங்கே வந்துருவா. ஏய் ஓல்டு மேன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் உன்னை இங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பா. ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி தான் டெபியூ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விலாம் பட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் டெபியூ ஆகிட்டன் தான், இருந்தாலும் இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலாம் அதுதான் முக்கியம். ஆமாம் இந்த நவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி புஷ்அப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற கேட்பான். அவளுக்கு தான் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் இப்படி புஷ்அப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஸ்டேஜ் ஃபியரா, டே ஒரு நிமிஷம் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற அப்படியே முதுகுலேயும் ஒன்று போடுவா. நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எதுவும் டென்ஷனே ஆகாது, டென்ஷன் ஆனால் உன்னை அடிச்சதை வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, இறங்குற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். இங்கே பாரு இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸு, இதை நீ மிஸ் பண்ணன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் திருப்பி இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, உன் மைண்டில் அதை நல்லா வச்சுக்கோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வேறு ஆல் தி பெஸ்ட்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே 2 பேரும் நல்லா பண்ணுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போனோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. அவள் போனதுக்கப்புறம் லீயும் டே ஆமாம் இப்போ அடித்தாலே இப்போனா உனக்கு டென்ஷன் கம்மியாச்சா அப்படின்ட்டு வேறு கேட்பான். எது கம்மியாச்சா, ஒரு கருமமோ இல்லை வலி தாண்டா அதிகமாச்சு அப்படின்ட்டு வேறு நவ்வும் கற்றுக்கிட்டு இருப்பான். 2 பேருமே ரெடி ஆகி வேறு உட்காந்துட்டு இருப்பாங்களாம். உடனே அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் ஜேபி ரெடியாக இருங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வேறு பயங்கர டென்ஷனில் கையை பிசைஞ்சிட்டு வேறு நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. உடனே லீயோ நவ் நீ ரெடி தானே அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதுக்கு நவ்வும் நீ ரெடினா நானும் ரெடி, வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. தான் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டோட டீம் மேனேஜராகவே வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பா. இங்கே எம்ஜே வேறு வந்துருவானா என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுக்கு உடனே நான் வேலை பார்த்துன்னு தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு வேற கேட்பான். நான் பிரேக்கில் இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எது பிரேக்கில் இருக்கியா, நீ ஏதோ சாங் எழுதுற அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எழுதுலையா அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுவா நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், அதனால தான் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே ரொம்ப கேள்வி கேட்காதீங்க டீம் மேனேஜர் அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பானா. அடி என்ன டீம் மேனேஜர்லாம் சொல்லாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஏய் கார்டில் நீ தான் டீம் மேனேஜர்னு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வர கலாய்ப்பானா. நான் போல சிஇஓ தான் அப்படி போட்டார் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே எம்ஜியும் சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு இருந்தேன், நீ காலேஜ் படிக்கும்போது காம்போசிஷன்லாம் ஏதோ படிச்சியாமே, சாங்ஸ்லாம் கூட எழுதுவேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எங்கே நீ எழுதின சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுறியா அப்படின்ட்டு வர கேட்பான். எதுக்கடா அதெல்லாம் காப்பி அடிச்சு உன் சாங்ஸ்ன்னு சொல்கிறதுக்கா அப்படின்ட்டு வர இவனும் பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே இவனுக்கும் வர பயங்கர கடுப்பாக போயிடும். சும்மா என் வீக் பாயிண்ட்டே குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காது, போ நான் கோச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். வாங்க வந்தாரா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லி மாற்றி ஏற்றி போட்டு குத்துறாத அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவனுக்கு வர யோ பற்றி ஞாபகம் வந்துருமா. ஏய் மாஸ்டர் வந்து ஏதாவது உன்னை காண்டாக்ட் பண்ணாரா அப்படின்ட்டு வேற கேட்பான். யாரடா கேட்குற அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். வேற யார், யோ தான் கேட்குறேன், ஏதாவது காண்டாக்ட் பண்ணாரா அப்படின்ட்டு வேற கேட்பான். அவரா காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற வெக்ஸ் ஆகிடுவா. இவளே இப்போ தான் மறந்துருப்பாலாம், இவன் வேற ஞாபகப்படுத்தி விட்டுருவான். இவன் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வேற வருவான். தம்ஸ் அப் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கிட்ட வேற பேசிக்கிட்டு இருப்பான். நீ எங்கே இருக்க, நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சாப்பிடும் போது கூட இவ சும்மா இல்லாமல் ஃபோனையும் வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். கால் பண்ணுவானா மெசேஜ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலிங் பெல் வேற அடிக்கும். தம்ஸ் அப் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமாக போய் கதவை திறப்பாலாம். பார்த்தா லீ இருப்பான். டீ இந்த நேரத்தில் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. ஏய் இல்லை இந்த ஃபைலை அப்பா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார், நீ சாங் எழுதுறன்னு வேற அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஸோ ஆனால் அவர் எதுவும் கோவலாம் படல, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைலெல்லாம் ஏதோ எடுத்து கொடுத்தாரு. என்ன ஃபைல் இது அப்படின்ட்டு வேற கேட்பா. இதுவா மியூசிக் நோட்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னார், ஏதோ ஃபேமஸான மியூசிஷியன்ஸோட நோட்ஸாக, ஸோ ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு வேற சொல்வா.
சிஇஓ பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அதுக்கு இல்லையும் என் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு வர சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ நான் டெபியூ ஆகிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பான். நானும் பார்த்தேன், அதனால தான் இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு ஹெவி ஒர்க் அப்படின்ட்டு வரவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அநேகமாக ஆடியன்ஸுக்கு எங்களெல்லாம் பிடிச்சிரும் போல் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே வர கீழே பார்ப்போம்னா நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல, நீ கண்ணி பண்ண நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டே வாடா நீயும் சாப்பிடு, நான் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி தான் எப்போவுமே சமைப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இல்லை நான் ப்ராக்டிஸ்க்கு வேறு போக வேண்டியிருக்கு, ஸோ ஆல்ரெடி நான் டயட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீயே சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு வர சொல்லுவான். பரவாயில்ல நல்லா மெச்சூராக பேசுகிறேன், பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவனுக்கு முன்னும் ஊமலை அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இவனும் வேறு வெளில நின்று பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அட்லீஸ்ட் நான் நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறியா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து கிளம்பிடுவான். வெள்ளையுமே இப்படி ஃபீல் பண்ணிருக்க உள்ள வேறு கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. தம்ஸ் அப், நான் இங்கே சாப்பிட்றேன் நீயும் அங்கே சாப்பிட்றேன் தான் நினைக்கிறேன், ஏன்னா அங்கேயும் நைட்டாக தானே இருக்கும், நல்லா சாப்பிட்டு தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு வேறு கதறிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. பார்க்கும் வேறு பேக்கரிக்கு விசிட் பண்ணியிருப்பானா, உடனே வாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுவார். ஏய் ஃப்ராடு நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பார். ஏய் பேக்கரிக்கு எதுக்கு வருவாங்க, ஒரு நல்ல கேக்காக எடுத்து வை அப்படின்ட்டு வேறு பார்க்கும் சொல்லுவான். இந்த இருக்குதுல இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான கேக்கு, எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டு வேறு சொல்வார். எது இருக்குதுலே காஸ்ட்லியான கேக்கா, நான் உங்கள்கிட்ட காஸ்ட்லியெல்லாம் கேட்கலையே அப்படின்ட்டு வேறு சொல்வார். ஏய் நீ பணக்காரன் தான் வாங்கிட்டு போடா அப்படின்ட்டு வேறு வாங்குவாங்க கத்திட்டு இருப்பார். என்னது பணக்காரனா, என்கிட்ட இருக்க ஸ்டார் சிங்கரையே நீ இப்போ தூக்கிட்ட, அதனால் நான் இப்போ எவ்வளோ தரமாக அடி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ அவனை ஒழுங்காக பார்த்துட்டா அவன் ஏன்டா நான் கூப்பிட்டவனே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போன்னு பார்த்தா அவங்க வந்துருவாங்களா, பார்க்க பார்த்தோன்னே பார்க் நீங்கள் பக்கத்தில் தானே இருக்குது, அடிக்கடி எங்கள் பேக்கரிக்கு வரலாம்ல, எங்கள் பிரெட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும் நான் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் சீன் போனோன்னே எனக்கு இன்னொரு பிரெட்டையும் பார்சல் பண்ணு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். இது பார்சல் பண்ணா உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்குவாங்க, டிஸ்பிளேல தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே பார்க்கும் ஹாங்கிட்ட இவன் எப்பவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானா, உங்ககிட்ட இப்படி பேசினான்னு வச்சுக்கோங்க என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேறு அவங்க எதில் சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க வேறு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஆமாம் சொன்னால் மட்டும் இப்போ என்ன பண்ணுற போகிறேன், நீ யார் ஃபஸ்ட்டு அதை கேட்குறதுக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. நான் ஒரு நல்ல நெய்பர் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா, நீ எல்லாம் ஒரு நல்ல நெய்பர் அப்படின்ட்டு வேறு நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு தான் இருந்தேன், உன்னோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வேறு வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன்டா நீ ரெக்வஸ்ட்டாக கூட இப்படி தான் ஆர்டர் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பியா, ஒரு பேகு கூட தர மாட்டேன் எனக்கு, ஆனால் நீ கேட்கறதுலாம் மட்டும் நான் கொடுத்துடணுமா, பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு சீன் போட்டுட்டு இருப்பான். நீ மரியாதையாக கொடுக்குற அப்படின்ட்டு வேறு வாங்க கற்றுக்கிட்டு இருப்பார். ஆமாம் நீ எதுக்கு இவங்ககிட்ட இவ்வளோ டென்ஷன் ஆகிற, கொஞ்சம் பொலைட்டாக பேசலாம், அவன் என்ன அவ்வளோ கெட்டவனா அப்படின்ட்டு வேறு அவங்க கேட்பாங்க. நானும் இவனும் எப்போவுமே இப்படி தான் பேசிப்போம், நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குன்னு இவரோ ரூமுக்கு போவார். அங்கே இவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ வேறு சாஞ்சிருக்கும். அன்அஃபிஷியலாக வேறு இவங்கள மேரேஜ் பண்ணி வேறு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வேறு காட்டுவாங்க. இவரும் வேறு அந்த ரிங்கு வாங்கி வச்சுருப்பார்ல ஐஸ்கிரீம் பார்லரில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இதை வேறு ஐஸ்கிரீமில் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு வேறு சொல்லியிருப்பார். எங்கள் ஹாங்க வேறு எல்லாத்தையும் வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கடா ரிங்கு காணவே காணும்னு சொல்லிட்டு இவரை வேறு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, ஐஸ்கிரீம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டு நீ பார்த்ததே இல்லையா, நீயும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அவங்க வேறு ஒரு வாய் எடுத்து வைப்பாரா, அந்த ரிங்கு வேறு இவரோட ஐஸ்கிரீமில் தான் இருக்கும், அப்படியே வேறு தொண்டையில் மாட்டிக்கும். என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேறு அவங்க கேட்பாங்க. உடனே அந்த வெயிட்டரை பார்த்துட்டு அடிப்பாவி என் கப்பில் தான் இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பாரா. ஆமாம் சார் கப்பு மாறிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அடிப்பாவி எனக்கு ஒன்றா பிளான் பண்ணிட்டியா அப்படின்ட்டு வேறு வாங்க கற்றுக்கிட்டு இருப்பார். உடனே வேறு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரா, வெளில வரவே வராது. நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அவங்க உடனே ஷாக் ஆகிடுவாங்க. எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலு, நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு அப்படியே இழுத்துட்டு போயிடுவார். ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவரோட வயிற்றில் வேறு அந்த ரிங்கு மாட்டிக்கிட்டு இருக்கும். டாக்டரும் வந்துட்டு எப்படியோ 1 நாள் இல்லை 2 நாள் அவன் வெளில வரதுக்கு அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவார். உடனே அவங்க வேறு அந்த ஸ்கேனை பார்த்துட்டு என்னது இது ரிங்கு மாதிரி இருக்குது, ரிங்கு எதுக்கு நீ முழுங்கின அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு அப்படியே முட்டி போட்டு ஒரு நிமிஷம் அந்த டேபை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனில் வேறு உட்காந்துட்டு இருப்பார். இங்கே பாரு நான் ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஆனால் என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், நான் உனக்கு தான் இந்த ரிங்கை வாங்கினேன், ஆனால் இது என் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, ஸோ இதை மட்டும் ரிங்காக எடுத்துக்கிட்டு என்னோடய ப்ரொப்போஸில் ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு வேறு கேட்பார். உடனே அவங்கள மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. செம்ம ஹாப்பியாகிடுவார். உடனே அந்த டாக்டரும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்லாம் வேறு கை கொடுப்பாராம். அன்றைக்குமா இந்த சந்தோஷத்துலேயே எனக்கு வெளில வந்துடும் போல் அப்படின்ட்டு வேறு இவரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதை யோசிச்சு வேறு சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்போன்னு பார்த்தா அவங்க வந்துடுவாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இப்போ சூக்கியை வேறு நம்ம தத்து எடுத்துக்கிட்டோம், இப்போலாம் நம்ம அஃபிஷியலி ஒரு ஃபேமிலி ஆகிடும், ஸோ நம்ம 2 பேரும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பார். உடனே அவங்க சாருக்கு என்ன அவ்வளோ அவசரம், கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இரு, ஏன்னா எனக்கு நல்ல பெருசாக கிராண்டாக மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. நீ வேறு இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அதேமாதிரி இனி பேக்கரிக்கெலாம் நீ வராத, நீ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, நீ இனி ஆஃபீஸ்லேயே இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே வாங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு சரி நீ வேறு கம்பேக் கொடுக்கணும்னு சொன்னால, இப்போ நம்மக்கிட்ட தான் ஓன் கம்பெனி இருக்கு, நீ எப்போன்னு சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே அவங்க அதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேணாம், எனக்கு இப்போ ஒரு நல்ல அம்மாவாகவும் நல்ல ஒய்ஃபாகவும் இருக்கணும்னு தான் தோணுது,
அதேமாரி எப்போ எனக்கு சிங்கர் ஆகணும்னு தோணுதோ அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அன்றைக்கி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நீ தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கா வாயெல்லாம் வேற பல்லா இருக்கும். இங்கே கட் பண்ணால் ஊவா தான் காட்டுவாங்க. ஊவே ஆல்ரெடி தம்ஸ் அப்பை ரொம்ப மிஸ் பண்ணுவாள். ரோட்டில் வேற ஒரு பையன் தம்ஸ் அப் மாதிரியே போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தம்ஸ் அப் தான் போல அப்படின்ட்டு வேற பின்னாடியே துரத்துக்கிட்டு போவான். அந்த பையன் வேற எங்கேயோ போயிடுவானா, டே தம்ஸ் அப் என்னை மறந்துட்டு எங்கடா போயிட்டு திரும்பி வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று வேற கதறிட்டு இருப்பா. இவ்வளோ வேற காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து இவள் ஆர்டர் பண்ண காஃபி வேற ரெடின்னு வேற சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற காஃபி எடுத்துகிட்டு திருப்பி டேபிளில் வந்து வேற உட்காருவா. இவன் நோட் மேலே வேற அந்த ட்ரையாங்கிள் கேக் வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே தம்ஸ் அப் ஞாபகம் வந்துருமா. உடனே ஒரு குட்டி பையன் ஓடி வந்துட்டு, அது என்னோட கேக் தான் தெரியாமல் உங்கள் நோட் மேலே வச்சுருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்துகிட்டு ஓடிடுவான். இவளுக்கு வேற தம்ஸ் அப் ஞாபகமாகவே இருக்கும்ல. ஒருத்தர் மேலே வேற வந்து முட்டிடுவா. அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுந்தமா இவளும் ஒன்று ஒன்றா வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு வேற ஒரு கை வந்து ஒரு ஹெட்செட்டை வேற இவள் காதில் வேற மாட்டி விட்ருவோம். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நிமிர்ந்து பார்ப்பாலாம். பார்த்தா தம்ஸ் அப். பார்த்தோன்னே பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த கண்ணீர் வந்து பீறிக்கிட்டு வெளில வந்துடும். எதுவுமே பேசாமல் பட்டுன்னு வேற அப்படியே கிஸ் பண்ணிவிடுவா இவனை பார்த்த சந்தோஷத்தில். உடனே ஆமாம் நீ எங்கே இருந்த, எப்போ வந்த அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. நீ வேற, நானே மைக் அடிச்சு வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் வாசலில் தான் விழுந்து கிடந்திருந்தேன். கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துச்சு. சரி அதனால தான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் அப்போ 94 யோட நிலமை அப்படின்ட்டு வேற கேட்பா. நீ என்ன வேற யாரையும் கேட்குற மாதிரி கேட்குற, அதுவும் நான் தான் என்னை பற்றி என்கிட்டே கேட்டுன்னு இருக்க அப்படின்னு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பான். இல்லைடா நீ வேற அவன் வேற, அவனோட லைஃப் வேற உன்னோட லைஃப் வேற, எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் ஆமாம் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான், என்னோட லைஃப் வேறு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அதேமாதிரி அவன் டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் வேறு தான் போல் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அப்போ அவன் என்ன பிளானில் இருக்கான் அப்படின்ட்டு வேற கேட்பா. அவன் அநேகமாக எதுவும் மாற்றக்கூடாதுன்ற நிலமையில் இருக்கான் போல் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏய் நீ என்ன லூஸ் மாதிரி கேட்குற, அவன் தான் நான் தானே அவன், ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறேன், ஆனால் உன்ன மாதிரி பியர்டான ஒரு பர்சனாக என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். உடனே இவனும் ஆமாம் நான் இல்லாத நேரத்தில் இங்கே என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏய் நான் வேற ஒரு நல்ல ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, நல்ல லிசனரும் தான், ஸோ கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு வேற இவனும் காது போட்டுட்டு இருப்பான். நீ இல்லாதப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு, ஆனால் ஒரு விஷயம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்னை விட்டு போனாலும் திருப்பி பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டு பற்றியா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த காம்பஸ் நீ கொடுத்த பற்றியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை வேற எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே வேற வீட்டுக்கும் போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே யோப்பா இந்த ஃபுட்டை நான் எவ்வளோ நாள் திரும்ப மிஸ் பண்ணேன், இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேவலமாக தான் இருந்தது, ஆனால் போக போக நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு வேற கதறிட்டு இருப்பான். சரி ஓகே நல்லா சாப்பிடு, ஆமாம் இப்போ எங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்க, திருப்பி அவனுக்கு இடமே இல்லையே, ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வேணா என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். டேய் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எனக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் யோ அப்படின்ட்டு வர இவனும் சீன் போட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிக்க போகிறேன் நீ நெக்ஸ்ட்டு போய் குளி அப்படின்ட்டு வர சொல்லுவா. அவளும் பாத்ரூமில் போய் கதவு சாத்திப்பாலாம். இவன் என்ன புதுசாக குளிக்க போகிறது கூட என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, ஒரே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் உள்ள அவன் குளிக்கிற சவுண்ட் வரை இவனுக்கு கிளியராக கேட்க ஆரம்பிச்சிடும். என்னது இது இவ்வளோ கிளியராக என் காது கேட்குது அப்படின்ட்டு வர இவனும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கே, என்னாச்சுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்பான். போய் டோர் கிட்ட வேற நின்றுக்கிட்டு இருப்பான். உள்ளே போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தப்பு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ ஒரு பெட்டரான வெர்ஷனில் இப்போ தான்டா இருக்க, கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டேபிளை சுற்றி வேற ஓடிக்கிட்டு இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான், காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். இவனை வேற கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற எல்லா தண்ணியை வேற எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வேற வெளில வந்துருவா. தம்ஸ்அப் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் நீ போய் குளி அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆனால் இவன் வேற ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காகவே இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கிட்ட வந்து தொட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பானா. அட நீ வேற கொஞ்சம் கையை எடுக்கிறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூனி குறுக்கி வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். நாளைக்குமா என் ஃப்ரெண்டு போய் பார்க்கணும் போல் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னடா ஆச்சு உனக்கு, ஒரு வேளை டைம் ட்ராவல் பண்ணதுனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சா என்ன அப்படின்னு வேற திருப்பி தொடுவாலாம். ப்ளீஸ் என்னை தொடாமல் பேசுறியா, நானே எனக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஏஞ்சி ஓடிடுவான். உடனே என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான், இவ்வளோ தண்ணியை வேற குடிச்சிருக்கான் அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் வாங்க தான் போய் மீட் பண்ணியிருப்பான். வாங்கிட்ட வர எல்லா கதையும் சொல்லியிருப்பானா. டே அப்போனா நீ பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போயிட்டு வருவியா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். டே என்னால் இதுக்கு மேலாம் முடியாது, நான் ஆல்ரெடி செத்து பொழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பான். இதுக்கு மேலே சத்தியமாக நான் இனி டைம் ட்ராவலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே ஆனால் உன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆமாம் உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி க்யூர் பண்ணிடலாமா, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. உடனே என்னோட ஃபேன் கேர்ள் வந்து ஒரு பெரிய டாக்டராக இருக்கா, ப்ரொஃபஸர் வேறு, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அதுக்கு பரவாயில்ல என்னவோ நீ திரும்பி வந்தியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், திருப்பி வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து ஒர்க் பண்ணு, பசங்களுக்கு நீயே ட்ரெயின் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் இரு, உனக்கும் சின்ன வயசு தானே, நீ எதுக்கு திருப்பியும் ரீடெபியூ ஆகக்கூடாது அப்படின்ட்டு வர கேட்பாரு.
ஐயோ நான் நிறைய ஸ்டேஜை பார்த்துட்டேன் போதும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு இதுக்கப்புறம் நான் பேக் ஸ்டேஜ்லேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வர இவன் சொல்லுவான். ஆமாம் நான் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன் சூன் எங்கே ஆளே காணோம் அப்படின்ட்டு வர கேட்பான். சூனா நீ வேற அவர் வந்து சூக்கோட எக்ஸ்கர்ஷன் போயிருக்காரு. உடனே யோவா ஆமாம் அவருக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வர கேட்பான். நீ வேற அவர் இப்போ எல்லாத்துலேருந்தும் ரெக்கவர் ஆகிட்டாரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு பயங்கர ஜாலியாக சின்ன பையன் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்க பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே யோவம் பரவாயில்ல அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிவாதம் அதிகம் அதனால தான் இப்படி ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டார் போல நானும் அப்படி தான் இருக்கணும். உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன் நீ ஏன் எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா நான் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேற யோவன் கேட்பான். நான் உன் மேனேஜரில் அதனால தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஜஸ்ட்டு மேனேஜராக யாரும் இவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க மரியாதையும் மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்ட்டு வேற யோவன் கேட்பான். சரி ஓகே சொல்கிறேன் நீ எப்போவுமே தனியாக இருப்பல அந்த லோன்லினஸை பார்க்கும்போது ஏதோ சின்ன வயசில் நானே இருந்த மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன தான் கிறுக்குத்தனம் பண்ணாலும் அதுலேருந்து காப்பாற்றும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவனும் உடனே ஓகேடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். வந்து டாவா என்னை இனி சிஇஓன்னு தான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாரான். சிஇஓவா நான் உனக்காகலாம் வேலை பார்க்க மாட்டேன் நான் இந்த கம்பெனி வேணால் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அட ஃப்ராடு திருப்பி உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டியா என்னவோ பண்ணி தொலை ஆனால் இதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு வர பயங்கர ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இங்கே கட் பண்ணால் லியோ நம்ம வேறு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா டோர் கிட்ட வேறு யாரும் நிற்கிற மாதிரி இருக்கடான்னு வேறு லியோ கற்றுக்கிட்டு இருப்பான். டேய் யாரும் இல்லை என்னடா வளரிட்டு இருக்கா வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு வர நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன் நீ வேறு ஏதோ ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஸ்டேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன். உடனே நம்ம டேய் எனக்கே எந்த வித ஐடியாவும் இல்லை ஏதோ நல்லா வருது விட்டுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். உடனே லியோ இல்லை என்கிட்ட எதுவும் மறைக்கிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். டே ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் போய் உங்ககிட்ட மறைப்பேன்னா நீ என் நண்பன்டா இப்போ நம்மளோட ஒரே ஒரு கோல் நம்ம ஜேபி பேண்டை வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்குறது தான் இந்த கொரியாவே நம்மளுக்கு அடிக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வேற ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இவனுங்களாம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு கிளம்புவானுங்களாம். உடனே என்னவோ டே என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன டிவியில் பார்த்துட்டு பயங்கர ஜாலியாக என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவனை போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே லியோ சரி ஓகே ரொம்ப அதிகமாக குடிச்சிடாத அப்படின்ட்டு வர சொல்லி அனுப்புவான். இவனும் ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வருவானா அங்கே வேறு யோன் நின்றுக்கிட்டு இருப்பான். ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஜாலியாக கற்றுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே லியோ எனக்கு நல்லா தெரியும் நீ திருப்பி வருவேன்னு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். நீயும் டெபியூ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆமாம் நீ வேறு திருப்பி வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிற திருப்பி உன் கூட தான் ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு வர லியோ கலாச்சிட்டு இருப்பான். ஆமாம் வேறு வழி இல்லை அதை விட முக்கியம் அப்பாவை பற்றி பேசணும் கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வேறு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே கூப்பிட்டு போயிட்டு நடந்த எல்லா கதையும் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவ்வளோ கலவரத்துலையும் அப்பா என்ன தெரியுமா பண்ணால் உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நானும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டு சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க டெபியூ ஆக போகிறான்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன சொன்னார் அப்படின்ட்டு வர லியோ கேட்பானா உன்னை நினச்சா ரொம்ப பெருமைப்பட்டான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வேறு எடுத்து கொடுத்துருவான். இவனை வர அதை பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவான். என்னடா பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வர இவன் கேட்பானா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீ வேறு பயங்கர எமோஷனலாக உட்காந்துட்டு இருப்பான். உடனே இவன் லீ நடந்ததெல்லாம் யோசிச்சு பாறேன் அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு இவன் வேறு வீட்டுக்கு போவான்னா வேறு வெளியே வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு ஏன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லை என்னை விட்டு திருப்பி காணாமல் போயிட்டியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் வெளியே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு ஊவோட அடிமன் வேற கையில் எழுதி விட்ருவா. இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில அப்படின்ட்டு வேற கேட்பான். இந்த பேர் இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் என்னை விட்டு போக முடியாது நான் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு வேற ஆர்டர் போட்டுட்டு இருப்பா. அட கொடுமையே இது கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு சீக்கிரமாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவளை வேற முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோ வா உள்ள போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போயிடுவா. வேற ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு வருவான்லாம் பட்டுன்னு வேற பக்கத்தில் இருக்க டோரை வேற திறந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பான். அட பைத்தியம் நான் பயந்துட்டேன்டா அப்படின்ட்டு வேற இவளும் கத்திக்கிட்டு இருப்பான். அங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நான் தான் வீடு தேடிக்கிட்டு இருந்தேன்ல இந்த ஃப்ளாட்லேயே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே கூடி வந்துட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் அப்படின்னு வேற சொல்லுவான். வேற ஷாக்லேயே வேற இருப்பாளா டி சீரியஸாக சொல்கிறேன் இல்லை விளையாடுறியா அப்படின்னு வேற கேட்பான். என்னை பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்குது நான் இப்போ உன்னோட நெய்பர் நான் எப்போ வேணாலும் உன் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு வேற இவனும் நாக்க காமிச்சிக்கிட்டு இருப்பான். அட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ ஷாக்லேயே நின்றுக்கிட்டு இருப்பான். திருப்பி வர கதவு திறந்துட்டு இங்கே பேர் நைட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னு வச்சுக்கேன் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கூடு இல்லைன்னா கூப்பிடு நெய்பருக்கு கொடுக்காம சாப்பிட்டோன்னா அது பெரிய க்ரைம் அப்படின்னு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வேற பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். அட பைத்தியம் நீ உண்மையாகவே பெரிய பைத்தியக்காரன்டா அப்படின்ட்டு வர இவளும் கலாச்சிக்கிட்டு இருப்பா. ஏன்னா சூப்பர்னு சொல்லுவோம் இப்போ என்ன பைத்தியம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் 4 பேர் உட்காந்து ரூஃப் டாப்பில் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. உடனே டே ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்னடா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. பின்ன ஜேபி பேண்ட்லாம் சும்மாவா அப்படின்ட்டு வர இவனுங்களாம் சீன் போட்டுருப்பானுங்க. ஆமாம் இங்கே வெக்கேட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் எங்கே போனீங்க அப்படின்ட்டு வர கேட்பா. ஆமாம் அங்கே ஸ்டுடியோலேயும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால தான் அங்கேயே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு வர இல்லையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே வேற நவ்வும் நீ வேற சாங் எழுதுறான்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டேன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அது நல்லா தான்டா போயிட்டுருக்கு பிரேக் டைமில் தான் எழுதிட்டு இருக்கேன் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே நீயும் நீ சாங் மட்டும் முடிச்சிட்டோன்னா அது எங்ககிட்ட தான் கொடுக்கணும் ஓகேவா அப்படின்ட்டு வர கேட்பான். கண்டிப்பாக நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வேறு ப்ராமிஸ் பண்ணுறவா. சரி ஓகே ஓகே பேசுனாலாம் போதும், வாங்க சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேறு தம்ஸ் அப்னு வேறு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யோவன் வேறு ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு திரும்பி வேறு ரூஃப் டாப்கே வந்துருவான். இங்கே தான்ப்பா ஸ்டுடியோ போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாம் செட்டப்பும் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஜாலியாக நின்றுக்கிட்டு இருப்பான். வெளியே வந்து வானத்தை வேறு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து வந்துருவா. ஏன்டா நீபர் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா அப்படின்னு வேறு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. நானும் வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் எம்ப்ளாயி தான், என்னடா திருப்பி எனக்கு கழட்டி விட்டுட்டு காணாமல் போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக முறைச்சிட்டு இருப்பாளா. உனக்கே தெரியும்ல அங்கே ரூம் ரெண்டு அதிகம்னு, அதனால தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவனே எவ்வளவோ சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே உன் மூஞ்சியா அப்படி இருக்குது, மூஞ்சில் என்னது அப்படின்ட்டு வேறு கேட்பான். என்னாச்சு அப்படின்ட்டு வேறு இவளும் கேட்பாலாம். இரு நானே எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிட்ட எடுத்து விட்ற மாதிரி வந்துட்டு அப்படியே வேறு கிஸ் பண்ணிவிடுவான். இத்தோட இந்த எபிசோடு இங்கே பியூட்டிஃபுல்லாக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதேமாதிரி ஒரு லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye friends.